சும்மா பரிசுத்தம் பரிசுத்தம் அப்படின்னா யாரும் பரிசுத்தமாயிட மாட்டாங்க. ஹையஸ்ட் ஹோலினஸ் ஒரே லைன்ல சொல்லணும்னா அன்பு கூறுகிற தன்மை தான் மிகப்பெரிய பரிசுத்தமாக இருக்கிறது. ஆடை மாற்றம் அல்ல பரிசுத்தம், அன்பு கூறுகிற தன்மை தான் பரிசுத்தம். எப்படி ஒரு தூய்மையான வாழ்க்கையை நோக்கி நம்ம போக ஆரம்பிக்கிறோம்னா, கடவுள் நமக்கு பெரிய பெரிய வாக்குத்தத்தங்கள்லாம் பண்ணியிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களாலே நம்ம வாழ்க்கை பரிசுத்தமா மாற ஆரம்பிக்குதான். ஹையஸ்ட் ஹோலினஸ்னா இவங்க நினைச்சாங்கன்னா முழுக்குன்னு இவங்க ஆயிட்டாங்கன்னா ஹையஸ்ட் ஹோலினஸ் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. பரிசுத்தத்தில் இவர் வளர்கிறார். எப்படி கண்டுபிடிக்கிறது இவர் பரிசுத்தத்தில் வளர்றார் அப்படிங்கிறத? அவரு எல்லாரையும் நேசிக்க ஆரம்பிப்பார். அது வரைக்கும் உருன்னு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கிற ஆளு இப்ப கலகலப்பா ஆயிடுறாரு. அது வரைக்கும் வெறுப்பை காட்டிக்கிட்டு இருந்தவர் இப்ப என்ன ஆயிடுது? லவ் யூடா அப்படின்னு ஆயிடுறாரு. லெக்கின்ஸ் போடுகிறாயா, அதுக்கு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. புருவத்தை ட்ரிம் பண்ணுகிறாயா, கத்தர் உன்னை ட்ரிம் பண்ணி போடுவார் அப்படிங்க. பரிசுத்தம் அது ஒரு துணியை எடுத்து முகத்தை மூடுறதுல இல்ல, புன்னுருவலோடு இன்னொருடம் பேசுவதில் இருக்கிறது பரிசுத்தம். பரிசுத்தம்னா ஏதோ ஒரு உடைமைகளை வெள்ளையாக்கிறது இல்லை. ஒருத்தவங்க உங்களுக்கு எதிராக பண்ற குற்றங்களை கூட மன்னிக்கிற ஒரு இருதயம் உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்க பரிசுத்தத்துல ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். தேவனுடைய அன்புல வளர வளர நாம் அந்த அளவுக்கு மக்கள் மேல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு மனிதர்களாக கடவுள் நம்மளை மாற்ற முடியும் பாருங்க. இந்த காயப்பட்ட உலகத்தை சுகப்படுத்தும்படி கடவுள் எப்படி வேலை செய்யறாருன்னு உங்களுக்கு எனக்கும் தெரிஞ்சதுன்னா உங்க இறுதியும் சுகமாகிறதுங்க எப்படிங்கிறது தெரிஞ்சுப்பீங்க. சமூகத்தை சுகமாக்குவது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். தெய்வீக அன்பு ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு அவன் கடவுளால் அங்கீகரிக்கப்படுகிறான், நேசிக்கப்படுகிறான். கடவுள் எந்த நிபந்தனை இல்லாம உன்னை நேசிக்கிறாருன்னு புரியும் போதுதான் இவன் கிட்ட அன்புங்கிற விதையே வருது. இந்த பிரமாணத்தின் போதனை உங்ககிட்ட டிமாண்ட் பண்ணும், செய்வீர்களா செய்வீர்களா செய்வீர்களா. ஆனா கிருபை செய்வீர்களான்னு சொல்றது இல்ல, உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறேன். பிரமாணம் ஒரு பாவியிடம் போய் நீதியை கேட்கிறது, ஆனால் கிருபை ஒரு பாவிக்கு நீதியை பரிசாக கொடுக்கிறது. தேவன் எனக்கு எவ்வளவு மன்னித்தார் என்று தெரிகிறதோ நான் அந்த அளவுக்கு எதை கொடுக்க ஆரம்பிப்பேன்? மன்னிப்பேன், கொடுக்க ஆரம்பிப்பேன். ஆனா நான் தேவனிடத்திலிருந்து அதை பெறலன்னு வைங்களேன், நான் மன ரீதியில் ஒரு தரித்திரனாவே இருப்பேன். நீங்க கடவுளுக்குள்ளதான் இருக்கிறீங்களாங்கிறது எதனால தெரியும்? வெள்ளையும் சொல்லியை வச்சு கிடையாது, போட்டீங்களா கலட்டினீங்களாங்கிறத வச்சு கிடையாது. போடனா போடுங்க, கலட்டினா கலட்டுங்க, ஆனா அது முக்கியம் இல்லைங்கோ. நீங்க உண்மையிலே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையில நீங்க முன்னேறி வர்றீங்கிறதுக்கான அளவுகோல் எந்த அளவுக்கு உங்களால மற்றவங்களை நேசிக்க முடிகிறது, மன்னிக்க முடிகிறது, ஏற்றுக்கொள்ள முடிகிறது, இதுதான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இப்ப இது ஒரு டிமாண்டா உங்க முன்னாடி வைக்கப்பட்டா அது பிரமாணம். ஆனா இது ஒரு சப்ளையாக வைக்கப்படுகிறது. நீங்க எப்படி இருந்தாலும் அவர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் குறைவுகளோடு கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எந்த அளவுக்கு வாக்கிங் இன் த லவ்ல நீங்க போயிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எதிர்காலத்தை கூட பிரகாசமா உங்களால பார்க்க முடியுமா? சரி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் சொல்லுவோம். காலையில ஒரு ப்ரொஃபட்டிக் மெசேஜ் இன்னைக்கு காலையில் பேசினோம். இன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு. உண்மையிலே ப்ராஃபஸிங்கிறது என்ன, தீர்க்க தரிசனம்ங்கிறது எப்படி இருக்கும், எது உண்மையிலேயே தேவனுடைய தீர்க்க தரிசன சத்தம் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு காலையில் பேசணும். பஞ்சமான ஊரில் இன்னும் பஞ்சம் வரும்னு சொல்கிறதுக்கு ஒரு தீர்க்க தரிசி தேவையே இல்லை. வியாதி நிறைஞ்ச உலகத்தில் இன்னும் வியாதியாக வரப்போகுதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு தீர்க்கதரிசி தேவையே இல்லை. அப்போ தீர்க்க தரிசனங்கிறது என்னென்னா, இப்போ இருக்கிற நிலைமைகள் நம்பிக்கையற்று இருக்கும் பொழுது கூட தேவனுடைய வார்த்தையை பெற்று ஒரு மனிதர் பேசும் பொழுது அது அநேகருக்கு நம்பிக்கையையும் மாற்றங்களையும் கொண்டு வர ஆரம்பிக்கும். ஆமென். அதுதான் ரியல் ப்ராஃபஸியாக இருக்கிறது. ஸோ தேவன் அப்படிப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தையை தான் அவர் என்ன பண்ணுறாரு? அனுப்புகிறவராக அவர் இருக்கிறார். ஸோ இதை தான் நம்ம காலையில் பேசணும். ஏன்னா நிறைய பேர் இந்த நாட்களில் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதையாவது கேட்டு குழம்பி போயிடுறாங்க. இன்னும் சில பேருக்கு என்னென்னா, இந்த மாதிரி நம்முடைய சபைகளில் இந்த மாதிரி இதிலெல்லாம் இந்த ரொம்ப கண்டிச்சுலாம் பேச மாட்டேங்கிங்களே, குத்துற மாதிரி ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிங்களே அப்படிங்கிறாங்க. அதான் ஊர் பூரா குத்து வாங்குறீங்களா, நான் வேறு குத்தணுமா அவங்கள?
ஊர் பூரா என்ன வாங்கிட்டு தான் வந்து உட்காந்துருக்குறாங்க. இல்லாத குத்து, அந்த குத்து, கும்மாங்குத்து, எல்லா குத்தும் வாங்கிட்டு தான் வந்து உட்காந்துருக்கீங்க. இதில் நான் வேறு குத்தணுமா உங்களை? கடவுள் வந்து குத்தும்படியாக எங்களை அழைக்கலை, உங்கள் காயங்களை கட்டும்படியாக அழைத்திருக்கிறார். ஆமேன். அதனால தான் இந்த குத்துற வேலையெல்லாம் நாங்கள் பண்ணுறதில்ல. பவுல் சொல்கிறார், நாங்கள் உங்களை ஊன்ற கட்டும்படியாக அவர் எங்களை அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். ஆமேன். அதுதான் ஊழியம் பாருங்கள். அதனால் எல்லாமே ஊழியம் அல்லது எல்லாமே செய்தி, எல்லாமே ஒரு சபை அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது பாருங்கள். அதனுடைய வேறுபாட்டை புரிந்து கொண்டு சரியான காரியத்தை நீங்கள் பின்தொடர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் வளர்ந்து வரும்பொழுது அதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா ஒரு சரியான சத்தியம் என்பது உங்களை வாழ வைக்கும். ஆமேன். எந்த அளவுக்கு உங்களை வாழ வைக்கும்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்களே கொஞ்சம் பேரை வாழ வைப்பீங்க. அந்த அளவுக்கு அது உங்களை கூட்டிகிட்டு போகும். ஆமேன். அநேகரை அன்பு செய்ய வைக்கும். ஆமேன். அதுதான் உண்மையான சத்தியம். சிலருக்கு எது சத்தியம் ரொம்ப குழம்புறாங்க. எல்லாம் குழம்ப வேண்டியதில்லை பாருங்கள். மெய்யான சத்தியங்களில் நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் கனிகள் உண்டாக ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஃப்ரூட்ஃபுல்லாக நீங்கள் இருக்க ஆரம்பிப்பீங்க. அது வரைக்கும் சோர்வாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் நம்பிக்கை உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஆமேன். எத்தனை பேர் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க? இன்னைக்கு காலையில் நான் மெசேஜ் முடிச்சுட்டு கீழே இறங்குறேன். ஒரு சகோதரன் வந்தார். அவர் வந்து சொன்னார், நான் இப்படி எனக்குள்ளே ஒரு மாற்றம் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. இதை கேட்க கேட்க எனக்குள்ளே ஒரு அபாரமான சேஞ்ச். நான் இவ்வளோ நம்பிக்கை உள்ளவனாக மாறுவேனாங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நானும் ஒரு நாள் காஃபி வித் டேடியில் பேசணும்னு சொல்லிட்டு அவ்வளோ டெஸ்டமனி அவர் சொல்கிறார். கர்த்தரை நான் இப்போ எவ்விதமாக என் வாழ்க்கையில் அனுபவிக்கிறேன் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, நான் உங்களுடைய செய்திகளெல்லாம் எங்கள் வீடுகளில் நான் போட்டு கேட்க ஆரம்பித்தேன். அப்புறம் பார்த்தா என்னை விட எங்கள் அப்பா இப்போ ரொம்ப கேட்குறாரு அப்படிங்கிறார். அவருக்கு ஊழியக்காரன்னா பிடிக்காதான். ஆனால் என்னன்னே தெரில பிரதர், இதை வந்து மணிக்கணக்காக இப்போ அவர் கேட்க ஆரம்பிச்சிட்டார் என்னை விட அப்படின்னு சொல்கிறார். ஆமாம். அப்போ பாருங்கள், செய்திங்கிறது எல்லாமே செய்தி இல்லை. தேவனிடத்திலிருந்து வருகிற செய்தி ஒன்று இருக்குது. அது செத்த உலகத்திற்கு நம்பிக்கையை கொண்டு வரும், ஜீவனை கொண்டு வரும், மாற்றங்களை கொண்டு வரும். அந்த மாதிரி ஒரு காரியத்தை தான் வந்து போதிப்பது சபையினுடைய வேலை. அதுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அழைத்திருக்கிறார். அதனால் இங்கே என்ன பேசுகிறாங்கன்னா, இங்கே வாழ்க்கையை நாங்கள் பேசுகிறோம். ஆமேன். we are speaking life, the abundance life, God kind of life, the Zoe life. தேவன் கொடுக்கிற வாழ்வை இங்கே என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், பேசிக்கொண்டே இருக்கிறோம். அப்போ சிலர் வந்து இப்படி சொல்லும்போது உடனே கேட்பாங்க, அப்போ பரிசுத்தத்தை பற்றி பேச மாட்டிங்களா? நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா அது தன்னால் ஆட் ஆகிடும் பாருங்களேன். அது ஒரு விஷயமே கிடையாது பாரு. கடவுளே உங்களை ஆசீர்வதிச்சு உயர்த்துவாருன்னா நீங்கள் அடுத்தவன் பாக்கெட்டில் திருட போகிறீங்க. இதுதான் உங்களுக்கு. இப்போ எனக்கு தேவையானதை நான் கத்திடத்தில் பெற்றுக்கொள்கிறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார்னு புரிஞ்சதுக்கப்புறம் இன்னொருத்தனை அமுக்கணும் நசுக்கணும்னு நீங்கள் இருப்பீங்களா? அந்த புத்தியிலே நீங்கள் இருப்பீங்க. அப்போ இதுலேயே அதுக்கான பதில் வந்துடுதா வரலையா? இப்போ ஏமாற்றி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உறவுகளுக்கு நடுவில், மனிதர்களுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். முக்கியமாக என்ன பிரச்சனை இருக்குது? ஒன்று சில பேச்சுவார்த்தை, இந்த 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 பழக்க வழக்கங்களில் அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு ஒரு சண்டை இருக்கும். இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். கரெக்டு தானே? அதை வச்சு தான் முக்கியமாகவே சண்டைலாம் நடக்கும். அவள் என்னை மதிக்கலை, என்கிட்ட இல்லைங்கிறதுனால தான் நான் மதிக்கலை அப்படின்ட்டு ஒரு இது. இப்படி ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இப்படி. அதனால் உறவுகளில் பார்த்திங்கன்னா ஒரு சமாதான குலைச்சல்கள் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் மூஞ்சை தூக்கிட்டு இருப்பாங்க, சும்மா பேருக்கு பார்த்துட்டு பேசிட்டு போவாங்க. ஒரு பெரிய ஈடுபாடான உறவுகளே இருக்காது. ஒரு விழாவுக்கு கூப்பிட்டாங்கன்னா செய்யணுமோ அப்படின்னு மூஞ்சை சுருக்கி வச்சுட்டு போவோம். அமைதியாக இருக்கிறீங்க? மூஞ்சியை சுருக்கி வச்சுட்டு போவோம். இப்போ அச்சோ வச்சுட்டாங்களோ, இனிமேல் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் இல்லை இருந்தாலும் செய்யணும் இல்லையா,
எம்புட்டு பாருங்களேன். இது எல்லாமே பாருங்கள் மக்களுடைய ஒரு பழக்க வழக்கம், ஒரு குறுகின பழக்க வழக்கம். மனசு எண்ணங்கள்லாம் ரொம்ப குறுகி போயிடுது. கடவுள்கிட்ட வரும்போது என்ன நடக்குது, தேவனிடத்தில் நீங்கள் வரும்போது என்ன நடக்குது, கடவுளுடைய வார்த்தையை கேட்கும்போது என்ன நடக்குதுன்னா, முதல்ல ஒன்று நடக்குது பாருங்கள். என்ன நடக்குதுன்னா, எனக்கு எல்லாத்தையும் தர்ற ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். எல்லாத்தையும் கொடுக்குற ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். இது நீங்கள் நம்ப ஆரம்பிக்கிற நாளில் இருந்து நீங்கள் வேணால் பாருங்கள், உங்களுக்கு எப்படி தான் வருதுன்னு தெரியாது, வர ஆரம்பிச்சிடும். ஆமென். அதனால தான் இங்கே சில நபர்கள் உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க, நாங்களும் அறிவிக்கிறோம், உங்களுக்கு சில உதவிகள் செய்கிறாங்க, அதுக்காகலாம் நன்றி. ஆனால் உங்கள் கண் வந்து எப்படி போயிடணுன்னா, என்னை ஆசீர்வதித்து உயர்த்துக்கிறதுக்கு ஒரு கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் சிலர் உங்களுக்கு உதவி செய்கிறாங்க. பாருங்கள், நாங்கள் கூட அப்படி தான் இருந்தோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார், உங்களுக்கு இன்றைக்கி உதவுற அளவிற்கு. நீங்கள் எதை பிடிச்சிக்கணும்னா, உதவியை பிடிச்சிக்க கூடாது, உதவுகிறவரை பிடிச்சிக்கணும். புரியுதுங்களா? சிலர் பாருங்கள், அது தெரியவே தெரியாது பாருங்கள். வாழ்நாளெல்லாம் யாராவது செய்வாங்களா, யாராவது தருவாங்களா, இப்படியே உட்காந்துருப்பாங்க. யார் செஞ்சும் நிறையாது, அவர் செஞ்சால் நிறையும், நிரம்பி வழியும். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், யார் செஞ்சு நிறையாது, கண்டிப்பாக நிறையாது. நீங்கள் வாழ்க்கையின் அனுபவங்களை போய் பாருங்கள். ஒன்றும் உங்களை வந்து யாராலையும் நிரப்ப முடியாது, திருப்திப்படுத்த முடியாதுங்க. எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் ஒருத்தர் தான் இருக்கிறார். உங்களை ஆவியில், ஆத்துமாவில், சரீரத்தில், பொருளாதாரத்தில், எல்லா விதத்துலேயும் உங்களை நிறைத்து உங்களை நிறைஞ்சி வழிந்தோட பண்ணுன்னா அவர் செய்கிற ஒரு மகத்துவமான செயல்களாக அது இருக்கிறது. அப்போ இந்த புரிந்து கொள்ளுதெல்லாம் வரும்பொழுது பரிசுத்தங்கிறது தன்னால் வருது பாருங்க. கர்த்தரே கர்த்தரே எனக்கு எல்லாத்தையும் தாராருங்க. அவரே ஐஸ்வர்ய சம்பூர்ணராக இருக்கிறார், என் தேவையை அவர் சந்திக்கிறாரு. இதுக்கு போட்டு நான் உங்ககிட்ட மூஞ்ச தூக்கி பிரயோஜனமே கிடையாது, எனக்கு அவர் தருவாருங்க. நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னை போஷிப்பார், என்னை உடுத்துவார், என்னை நடத்துவார். இப்படி ஒரு எண்ணம் வந்துடுது பாருங்க. முன்னாடி யாருமே இல்லை, நமக்கு எங்கேருந்து கிடைக்கும்னு பயந்து போயிட்டு இருந்த வாழ்க்கை போய் இப்போ என்ன ஆயிடுச்சு, நம்பிக்கையின் வாழ்க்கை ஆயிடுச்சு. ஆமென். என்ன நம்பிக்கை, எனக்கு ஒரு ஆதாரம் உண்டு, எனக்கு ஒரு ஊற்று உண்டு. இப்படி ஒரு ஷிஃப்ட் நடக்குது பாருங்களேன். இதுதான் பரிசுத்தம். பரிசுத்தம்னா இவங்க என்னமோ நினச்சிக்கிறாங்க பாருங்க. எல்லாரும் வெள்ளையும் சொல்லையுமா மாறிட்டா பரிசுத்தம் நினைக்கிறாங்க. இன்னைக்கு கணக்கு பாருங்கள், எங்கள் ஒயிட்டே பார்க்க முடியல, எல்லாம் கலர்ஃபுல்லாக தான் உட்காந்துருக்குறீங்க. ஆமாம். இப்போ சில பேர்லாம் இதை வந்துட்டு இதை சர்ச்சாகவே நினைக்க மாட்டாங்க. அதுலேயும் சிலர் நல்லா பொட்டுலாம் வச்சு, நகைலாம் போட்டு, பூவெலாம் வேற வச்சுட்டு வந்திருக்கீங்களா, ஓடிடுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு இதுக்கு பேர் என்ன கிடையாது, சர்ச்சே கிடையாது. அதனால தான் சர்ச்சை ஆக்கிட்டாங்க நம்மளை. நமக்குன்னு வீடியோலாம் போட்டுட்டு நம்மளை பற்றி எதாவது குறை சொல்லி எதாவது போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ நான் யோசிப்பேன், இவ்வளோ பெரிய ஆட்கள், இவங்களுக்கு கூட அந்த மண்டையில் ஒரு இது வரல பாருங்களேன். கடவுள்னா யார், இப்படி வெளி தோற்றங்களை பார்க்குறவரா கடவுள்? கடவுள்னா மனுஷனுடைய இருதயத்தை பார்க்குறவர் தானே பைபிளில் போட்டிருக்குது. மனுஷனோ அவர் எதை பார்க்குறாராம், அப்புறம் அவர் இருதயத்தை பார்க்குறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் பூரா அது என்ன பொட்டு, அது என்ன பூவு அப்படின்னே இருந்தீங்கன்னா, பூ பொட்டு இதெல்லாம் நம்ம கலாச்சாரம், அதனால் மக்கள் வச்சுருக்குறாங்க. ஆமென். ஆமாம். பவுடர் போட்டுக்கிறோம், நல்லா உடுத்திக்கிறோம். ஒருத்தர் சேலை உடுத்துறாங்க, ஒருத்தர் சுடிதார் போடுறாங்க. இதில் என்ன இருக்குது, இது வந்து இது ஒரு விஷயமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உணவு பழக்கம் இருக்குது. சிலர் வந்து வெஜிடேரியனாக இருக்கிறீங்க, சிலர் ரசிக்கப்பட்ட உடனே நான் வெஜிடேரியனாக மாறிட்டீங்க. ஹலோ, என்ன கர்த்தர் உங்களை அதிலிருந்தும் ரசித்துட்டாரு. சில பேர் வந்து தொடர்ந்து எதான் சாப்பிட்றீங்க, இன்னும் வெஜிடேரியன் சாப்பிட்றீங்க. இப்போ இதில் என்ன மேன்மை இருக்குது? நான் வந்து நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன், அதில் ஒரு மேன்மையும் இல்லை நான் வந்து இதெல்லாம் சாப்பிடுவேன் அப்படிங்கிறதுலையும் மேன்மை எல்லாம். உங்களுக்கு பிடிச்ச உணவை சாப்பிட்றீங்க, பிடிச்ச உடையை போட்டுக்கிறீங்க. இதுக்கும் கடவுளுடைய இதுக்கும் சம்மந்தமே கிடையாது பாருங்கள். நம்ம இதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து அப்படி ஆக்கி ஒரு மதத்தை உருவாக்கி என்ன பண்ணியிருக்கிறோம், வச்சுருக்கிறோம். கர்த்தர் பாருங்கள், இது கடவுளுடைய காரியமே கிடையாது. அதனால தான் நீங்கள் பாருங்கள், மதவாதிகள்கிட்ட பேசுனீங்கன்னா அன்பே இருக்காது பாருங்கள். எங்கள் சர்ச்சுமா, எங்கள் சர்ச்சா, இங்கே யாருக்காவது அப்படி சொல்லி கொடுத்துருக்கோமா? எங்கே சர்ச்சு, எதுனா எங்கே சர்ச்சு, இது வந்து ஜாதி மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு ஜாதி மாதிரி ஆகிப்போச்சு. நீங்கள் எடுத்த உடனே கேட்பாங்க, நீங்கள் எந்த சர்ச்சு அப்படின்னா என்ன, நீங்கள் எந்த ஜாதிங்கிற மாதிரியே இருக்குது எனக்கு.
அதுக்கு இதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் பாருங்கள். எந்த சர்ச்சா? எல்லாம் ஏசு ஆண்டவரை கும்பிடுற சர்ச்சு தான், வேறு என்ன சர்ச்சு? அதுதான் விஷயம் பாருங்கள். அப்புறம் இதுக்கு ஒருத்தர் வீடியோ போடுவார் பாருங்கள் ஏன் அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் விசில் அடிக்கிறாரு. அது கொஞ்சம் பேருக்கு பொறுக்காது. ஒரு சந்தோஷம், ஒரு ஆரவாரம். சிலர் கை தட்டுறீங்க, சிலர் ஆமேன்கிறீங்க, சிலர் அல்லேலூயாங்கிறீங்க. கிரிக்கெட்லலாம் பார்த்துருக்கீங்களா? அந்த 6-4 அடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அடிச்சோடனே என்ன ஆகிடுவாங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்த வசனம் சொல்லும்போது ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காக பண்ணுறாங்க. உடனே இதை ஒரு இதாக்கி எப்படி அப்படின்ட்டு நான் நல்லா தான் அடிங்கன்னு சொல்கிறது. ஏன்னா அடித்த உடனே இந்த மதவாதிகள் 2 பேரும் எழுப்பி போயிடுவாங்க. நான் உங்களுக்கு ஈஸியாக பிரசங்கம் பண்ணிடலாம். ஏன்னா அவர் உள்ளே உட்காந்து இது சரியா தப்பா, இவரை வேற பார்த்தா பாஸ்டர் மாதிரியே தெரிய மாட்டுக்கு. சில பேருக்கு அது வேற ஒரு இது. ரொம்ப நேரம் தேடி பார்க்குறாங்க. பாஸ்டருங்க அவங்கள ஏன்டே கேட்டிருக்காங்களா, தம்பி இங்கே பாஸ்டர் எப்போ வருவார் அப்படின்னு இருக்காங்க. வருவார் பாஸ்டர் தேடுறீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருவார் பாருங்க அப்படின்ட்டு. அப்புறம் நான் மைக் பிடிச்சி பேச ஆரம்பித்தோடனே நீங்களா தம்பி அப்படிங்க. இதில் இந்த மாதிரிலாம் இதுலேருந்துலாம் இருந்து நம்மளை அவர் விடுதலை ஆக்கியிருக்கிறார். புரியுதுங்களா? நீங்களும் அந்த மனநிலையில் வளரணும். இந்த மாதிரி சிந்தனையில் என்ன பண்ணணும்? வளரணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சில குற்றங்கள் இருக்கும், குறைவுகள் இருக்கும். ஆனால் கடவுள் உங்களை மன்னிக்கிறாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்களும் கொஞ்சம் பேர் மன்னிக்கிற ஆளாக மாறிடுறீங்க. ஆமென். அதுதான் மெய்யான பரிசுத்தம். பாருங்கள், பரிசுத்தம் பாருங்கள் எப்படி பரிசுத்தம் ஏற்படுது பாருங்கள். ஒரு வசனம் காட்டுறோம் உங்களுக்கு. 2 பேதுரு 1வது அதிகாரம், 2 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்கள். 2 பேதுரு 1:4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த உலகத்தின் ஈர்ப்பு, இந்த உலகத்தின் இச்சை, இந்த உலகத்தின் பழக்க வழக்கம், இந்த உலகத்தினுடைய தன்மை, இதிலிருந்து நாம் வெளியே வரும்படியாக அல்லது இதிலிருந்து நாம் வித்தியாசமாக வாழ்கிறதுக்காக கர்த்தர் சில காரியத்தை பண்ணியிருக்கிறாராம். என்ன பண்ணியிருக்கிறாராம்? முதல்ல ஒன்று, அவர் தன்மையை நமக்கு தந்துட்டார். எல்லாம் சொல்லுங்கள், திவ்ய சுபாவத்திற்கு பங்காளிகளாய் மாறிட்டேன். அதாவது நீங்கள் என்னைக்கு கடவுளிடத்தில் வந்தீங்களோ அப்போ தேவன் பண்ண ஒரு காரியம் என்னென்னா, அவர் குணத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாராம். வெறும் பணத்தை கொடுத்தாருன்னு நம்ம சொல்கிறது இல்லைங்க, அவர் குணத்தையே கொடுத்துருக்கிறார். ஆமென். திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு அப்படின்னு தமிழில் இருக்குது. ரொம்ப பழமையான வார்த்தைகள் பாருங்கள். இதெல்லாம் சில நேரம் இங்கிலீஷில் வாசித்தீங்கன்னா இது எப்படி வருதுன்னா, we are the partaker of divine nature, yeah, and became share of the divine nature அப்படின்னு வருது. சம் டிரான்ஸ்லேஷன்ஸில் எப்படி வருதுன்னா, we are a partaker of divine nature. அப்படின்னா கடவுளின் குணாதிசயத்திற்கு நீங்கள் யாராக மாறிட்டீங்க? பங்காளியாக மாறிட்டீங்க. எல்லாம் சொல்லுங்கள், கடவுளின் குணத்திற்கு நான் பங்காளியாக மாறியிருக்கிறேன். ஆமென். கடவுள் பாருங்க, அவர் குணத்தையே உங்களுக்குள்ள விதைக்கிறார். ஆமென். அடுத்தது இன்னொரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னு பாருங்க. அருமையான வாக்குத்தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கண்ட காரியத்தின் மேலே கவனத்தை எடுத்துட்டு எப்படி ஒரு தூய்மையான வாழ்க்கையை நோக்கி நம்ம போக ஆரம்பிக்கிறோன்னா, கடவுள் நமக்கு பெரிய பெரிய வாக்குத்தத்தங்கள்லாம் பண்ணியிருக்கிறார். ஆமென். 5 பைசா 10 பைசாவுக்கெல்லாம் போராடிக்கிட்டு அடுத்தவனை கஷ்டப்படுத்திக்கிட்டு துன்பப்படுத்திட்டுலாம் நம்ம இருக்காமல் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, கர்த்தர் என்னெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறாரு, இதிலேயே நின்றுட்டு இருந்தால் எப்படி, அதை பார்ப்போன்னு இந்த வாக்குத்தத்தங்களாலே நம்ம வாழ்க்கை பரிசுத்தமாக மாற ஆரம்பிக்குதான். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், ப்ராமிஸ். அதனால தான் பாருங்கள், சும்மா பரிசுத்தம் பரிசுத்தம் அப்படின்னா யாரும் பரிசுத்தமாகிட மாட்டாங்க. ஓங்கி ஓங்கி 4 வாட்டி இதை அடிச்சேன்னா இதுதான் கீழே போகும். நீங்கள் யாரும் மேலே வர மாட்டீங்க. சில நேரத்தில் அதான் ஆயிடுச்சு பாருங்கள். பரிசுத்தம்னு நங்குன்னு 4 குத்து குத்துறது டேபிளில். உடனே பரிசுத்தை பற்றி நீங்கள் பிரசங்கம் பண்ணியாச்சு அப்படின்ட்டு. என்னது பரிசுத்தம்னா என்னது பாருங்கள். முதல்ல பரிசுத்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க.
ரொம்ப பெரிய ஹோலினஸ், ஹையஸ்ட் ஹோலினஸை ஒரே லைனில் சொல்லணும்னா அன்பு கூறுகிற தன்மை தான் மிகப்பெரிய பரிசுத்தமாக இருக்கிறது. ஆடை மாற்றம் அல்ல பரிசுத்தம், அன்பு கூறுகிற தன்மை தான் பரிசுத்தம். ஆமென். கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரினா சில வசனம் காட்டுறேன் பாருங்கள். எது ஹையஸ்ட் ஹோலினஸ்ன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஹையஸ்ட் ஹோலினஸ்னால் இவங்க நினச்சினாங்கன்னா முழுக்குன்னு இவங்களை ஆகிட்டாங்கன்னா ஹையஸ்ட் ஹோலினஸ் அப்படின்னு நினச்சிட்டாங்க. வேத வசனத்துலேருந்து அதை உங்களுக்கு சொல்ல முடியுமா? நான் வேத வசனத்தில் உங்களுக்கு காட்டுறேன். அன்பு தான் ஹையஸ்ட் ஹோலினஸ்ங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எபேசியர் 1 பாருங்கள், 1வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்கள். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும், எல்லாம் சொல்லுங்கள், அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். லவ் வந்து எதனோட கனெக்ட் பண்ணுறாரு பாருங்க, பரிசுத்தத்தை எதனோட கனெக்ட் பண்ணுறாரு? லவ். எல்லாம் சொல்லுங்கள், லவ். அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும். அப்போ உண்மையிலே பார்த்தீங்கன்னா பரிசுத்தத்தில் இவர் வளர்கிறார் அப்படின்னா எப்படி சொல்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது இவர் பரிசுத்தத்தில் வளர்றார் அப்படிங்கிறத? அவர் எல்லாரையும் நேசிக்க ஆரம்பிப்பார். ஆமென். அது வரைக்கும் உருன்னு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கிற ஆள் இப்போ கலகலப்பாக ஆயிடுறாரு. அது வரைக்கும் வெறுப்பை காட்டிக்கிட்டு இருந்தவர் இப்போ என்ன ஆகிடுது? லவ் யூடா அப்படின்னு ஆயிடுறாரு. ஆமென். அப்போனா ஆள் எதில் வளர்ந்துட்டு இருக்கிறாரு? பரிசுத்தத்தில் வளர்றாருன்னு அர்த்தம். நீங்கள் இந்த டெஃபினேஷன் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க தானே? பரிசுத்தம்னா எதையாவது கலட்டி போட்டுடணும், எதையாவது திறந்துடணும், எதையாவது விட்டுறணும், இப்படி தான் மதம் சொல்லி தருது. ஆனால் பைபிளில் எப்படி இருக்குது பாருங்கள். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும், எல்லாம் சொல்லுங்கள், அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். அப்போ பாருங்கள், பரிசுத்தம்னா வேற எங்கேயோ கனெக்ட் பண்ணிக்காதீங்க, அதுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இருக்குது, அன்புக்கும் சம்மந்தம் இருக்குது. இன்னொரு வசன பகுதி காட்டுறேன். 1 யோவான் எடுத்துக்கோங்க, 3வது அதிகாரம் 14வது வசனம் பாருங்கள். நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியினால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். நீங்கள் ஜீவனில் ஆப்ரேட் ஆகுறீங்களா அல்லது மரணத்தை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறீங்களாங்கிறது எப்படி தெரியும்? அன்பு செலுத்துறதுலேருந்து தெரியும். ஆமென். அங்கே என்ன வருது பாருங்க, நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடினால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே, நம்ம மரணம்னா என்ன நினைக்கிறோம்? விழுந்து செத்து போயிடுறாங்க பாருங்க, அதுதான் மரணம்னு நினைக்கிறோம். இல்லை இல்லை, அன்பற்ற தன்மைக்கு பேர் மரணம், அன்பான தன்மைக்கு பேர் ஜீவன். கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. பைபிள் சொல்கிறத நான் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது கிறிஸ்தவ கூட்டத்தில் கேட்டதெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா நிறைய கிறிஸ்தவ கூட்டத்தில் பேசுகிறதுலாம் இங்கே இருக்கிறது இல்லை. நேற்று கூட வேடிக்கையாக பேசிகிட்டு இருந்தோம். என்ன ஜெபமே ஜெயம், அது பைபிளில் கிடையாது. என்னது கிடையாதா? ஜெபமே ஜீவன், அதுவும் பைபிளில் கிடையாது. அப்போ இவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் பைபிளில் இருக்குதா? எங்கே பைபிளில் எங்கே இருக்குது காட்டுங்க. பைபிளில் அதெல்லாம் கிடையாது. நிறைய மக்கள் வந்து அவங்க யூகித்து ஏதோ பேசுவாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது சொல்லுவாங்க, 2000 இயேசு வந்துடுவாருன்னு பைபிளில் போட்டிருக்காமே அப்படின்பாய். ஏன்டெல்லாம் இந்த ஸ்கூலில் பசங்க, நான் இப்போ வேலை நீ கிறிஸ்டின் தானே, சர்ச்சுக்கெலாம் போகலாம். ஆமாம், 2000 வருவாருன்னு இயேசு போட்டிருக்க, ஏன் வரல அப்படிமா. எனக்கு நம்ம ஐயோ நம்ம பதில் சொல்ல தெரியாது பாருங்க. நான் நினச்சிட்டேன் பைபிள்லாம் அது போட்டிருக்கு போல அப்படின்ட்டு. நான் நினைப்பேன் சர்ச்சுக்கு போனது ஒரு குத்தமாப்பா, ஏன்ட்டெல்லாம் கூப்பிட்டு இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்புறம்லாம் வரும்போது தெரியுது அந்த மாதிரிலாம் பைபிளில் எதுவுமே கிடையாது. இவங்க யாரோ பொருளை கிளப்பி போட்டுருக்குறாங்க. நீங்கள் கேட்டிருக்கீங்களா இந்த மாதிரி 2000 வருதுன்ட்டு? கேட்டிருக்கீங்களா ஐயா? நீங்கள் கேட்டிருக்கீங்களா? பாருங்கள், என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. 2000 வருதாம்மா, பைபிளில் போட்டிருக்காம்மா. பைபிள் நம்ம அவ்வளோ பெரிய பைபிளை நான் படித்தது இல்லைங்க. சிலர் போட்டிருக்கு, நீங்கள் படிச்சுக்கலாம். நான் கண்டிப்பாக அவர் படிச்சிருப்பாரா இருக்கும். ஏன்னா நம்ம படித்தது கிடையாது. நமக்கு இந்த சண்டே கிளாஸில் ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணிட்டு வரதே பெரிய விஷயம். தெரிலங்க அது அப்படின்னு போயிடுவோம். அது மாதிரி நிறைய காரியங்கள் வந்து இவங்கெல்லாம் யூகித்து ஏதோ பேசிகிட்டே இருப்பாங்க பாருங்க. இப்போ கூட நிறைய பேர் சொல்ல போகிறாங்க. ஒரு சொல்கிறார், கொரோனான்னு என்ன தெரியுமா, அப்படி கூட்டி கழித்து பார்த்தா 666ங்க. டேய், நீங்கள்லாம் எங்கடா இருந்தீங்க? அந்த அந்த சி போட்டு சிக்கு வந்து சி வந்து எத்தனை வரும்? ABC 3. அப்படி இந்த கொரோனாவுக்கு அப்படி அதே மாதிரி கொரோனாவும் நீங்கள் எழுதி அந்த நம்பர்லாம் எழுதி கடைசியில் கூட்டி கழித்து பார்த்து 666ங்கிறாங்க. நம்ம ஆட்கள் பாருங்களேன், ரேடியோ பெட்டி முதல்ல வந்தது அந்த கிறிஸ்து வந்துட்டான் அப்படின்ட்டாங்க.
அப்புறம் டிவி வந்தோடனே அந்தி கிறிஸ்துனாங்க, அப்புறம் இன்டர்நெட் வந்தோடனே அந்தி கிறிஸ்துனாங்க. இப்போதைக்கு எங்கே போயிட்டுருக்கு ட்ரெண்டிங்கா? இப்போ கொரோனாவில் போயிட்டுருக்கு. எங்கே இப்போ இந்த மாதிரி ஆள்களை பார்த்தா சில பேருக்கு கிறிஸ்தவனாலே ஒரு மாதிரி ஆகி போயிடுது, போர் அடித்து ஓடி போயிடுறாங்க. அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், எங்கள் ஆஃபீஸில் நான் ஒரு நாள் உங்கள் மெசேஜ் கேட்டேங்க, அது கேட்டுட்டு இது ரொம்ப நல்லா இருக்கு போட்டு விடுன்ட்டாங்க. இப்போ டெய்லி எங்கள் ஆஃபீஸில் உங்கள் மெசேஜ் ஓடுது, எல்லோரும் உட்காந்து கேட்டுட்ருக்குறாங்க. அப்படிங்க கிறிஸ்தவர் அல்லாத எவ்வளோ பேர் உட்காந்துருக்குறாங்க, அவங்க உட்காந்து கேட்குறாங்க, இவர் பேசுகிறது வேற மாதிரி இருக்குது அப்படிங்காங்க. இதை அவங்க பைபிளில் போட்டிருக்காங்க. அவன் பாருங்கள், எம்புட்டு நாள் நம்மளை ஏமாத்திருக்கிறாங்க பாருங்கள். பைபிளில் இவங்க பேசின எதுவுமே இங்கே இருக்க மாட்டேங்குது. எதையாவது இப்போ அதான் மனுஷனுடைய கற்பனையை அவர்கள் உபதேசமாக போதித்தார்கள். இயேசு சொன்னார் பாருங்க, அந்த ஸ்கிரிப்சர் போட முடியுமா? மனுஷனுடைய கற்பனையை அவங்க என்ன பேசுனாங்களாம்? உபதேசமாக பேசுனாங்களாம். இவனுக்கு தோணதெல்லாம் அடிச்சு விட்ருது. அன்றைக்கி வேறு பாருங்கள், எல்லார் கையிலையும் பைபிள்லாம் கிடையாது. இப்போ இருக்கும்போதே இம்முடி ஏமாத்துறாங்கன்னா அன்றைக்கி எம்முடி விட்டுருப்பாங்க பாருங்கள். அப்படியாக அத்தனாம் அதிகாரத்திலே இருந்தாலும் இருக்குங்க. இப்போ நம்மளை கூட்டு மத்திய 5ஆம் அதிகாரத்தில் ஏசு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நமக்கு என்ன தெரியும்? அவர் என்ன சொன்னாலும் நல்லா தான் சொல்லியிருப்பார். இதுக்கு மேலே போட்டு என்ன பெருசாக பேச அப்படின்னு மாதிரி போயிடுவோம் நம்ம. அது மாதிரி தான் நிறைய கிளப்பி விட்டாங்க. என்ன தேவையோ அது பேசலை, எது முக்கியமோ அது என்ன பண்ணல, சொல்லித்தரல பாருங்கள். அதனால தான் சில பேருக்கு இதெல்லாம் ரொம்ப நாளாக கிறிஸ்தவங்களாக இருக்காங்க, ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கையை அவங்க பார்க்கல. ஏன்னா அவங்க மதத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. எப்போ நீங்கள் கத்திரத்தில் வந்து அவரை புரிஞ்சுக்கிறீங்களோ, கத்தர் சொல்கிற காரியம்லாம் ரொம்ப மேன்மையானதுங்க. அது ரொம்பலாம் இல்லை, ஒரு லைனே போதும், உங்கள் 10 தலைமுறையாக உங்களை வாழ வச்சிடும். அம்புட்டு ஜீவன் வந்து ஒரு வார்த்தையில் இருக்குதுங்க. தெரியுமா உங்களுக்கு? ஒரு வார்த்தையில் அவ்வளோ இருக்கு. ஆமாம் பாருங்க, மத்தேயு 15:9 மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். இது யார் வார்த்தை? ஏசாயாவின் வார்த்தை. ஏசாயா சொன்னதை ஏசாயா சொல்கிறாப்புல. புரியுதா உங்களுக்கு? அவன் கரெக்டாக தான் உங்களை குறித்து சொல்லியிருக்கிறான். மனுஷனுடைய கற்பனை என்ன பண்ணுறீங்க? உபதேசமாய் போதித்து. இன்றைக்கி பாருங்கள், முக்கால்வாசி கிறிஸ்டியன் வீடியோ மெசேஜ் பூரா எது பற்றி இருக்குது நீங்கள் பாருங்கள். யூடியூப்ஸ்லையும் அதில் எல்லாத்துலேயும் வருது. லெக்கின்ஸ் போடுக்கிறாய், அதுக்கு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கார். புருவத்தை ட்ரிம் பண்ணுகிறாயா, கத்தர் உன்னை ட்ரிம் பண்ணி போடுவார் அப்படிங்கிறார். ஆனால் அவர் மீசையெல்லாம் ட்ரிம் பண்ணி தான் வந்து பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறார். நீங்கள் யோசிங்க, மீசையை வெட்டாமட்டா என்ன ஆகும்? இங்கே வரைக்கும் வளர்ந்துருமா வளர்ந்துடாதா? அப்போ நீங்கள் மீசையை வெட்டுற மாதிரி அவங்க புருவத்தை ட்ரிம் பண்ணி போகிறாங்க. இதுக்கு ஒரு பிரசங்கம் போட்டு வீடியோ போட்டு எச்சரிக்கையின் செய்தி. அப்படி என்னத்தை பெருசாக எச்சரிச்சிட்டீங்க நீங்கள்? இந்த வாலி பிள்ளைங்க கொஞ்சம் தலைச்சிவேனா அதுக்கு ஒரு பிரசங்கம், கொஞ்சம் முடியை கொஞ்சம் ஒரு மாதிரி அழகாக வச்சுன்னா அதுக்கு எவ்வளோ செலவு தெரியுமா? அது எம்புட்டு மெனக்கேட்டு எம்புட்டு செலவு, எக்ஸ்பென்சிவ்ஸ் பாருங்கள். அவ்வளோ செலவாகுது. எல்லாம் வாயை வைத்த கேட்டி பியூட்டி பார்லர் போய் செலவு பண்ணிகிட்டு இருக்குது. இந்த கஷ்டம்லாம் தெரிஞ்சவங்க பேசுவாங்களா எப்படி? ஏதாவது கொஞ்சம் நல்லாகலாம் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி என்ன பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. அப்போ இது எதுவுமே இல்லாமல் சும்மா எதையாவது பேசுகிறது பாருங்கள். இதுக்கும் பைபிளுக்கும் என்ன பாஸ் சம்பந்தம்? அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க, எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அந்த சாப்பாடு என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்டுட்டு போகிறாங்க. அதையும் கடவுளையும் என்ன பண்ணாதீங்க, போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க. கடவுள் ஒவ்வொருத்தரையும் வெரைட்டியாக உண்டாக்கியிருக்கிறார். இன்றைக்கி வந்து எனக்கு நம்ம சிஸ்டர் ஒருத்தங்க ஊறுகாய் இது ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க பல வகையான ஊறுகாய், எல்லாத்துலேயுமே ஊறுகாய் போட்டாங்க. அது என்ன அர்த்தமா, சிக்கனில், மீன், பீஃபு, இன்னொன்று என்னது அந்த ப்ரான்ஸ், அந்த இது அதில் மீன் எல்லாம் போட்டாங்க. 4மே கொடுத்துருக்காங்க. நான் ஒன்று தான் எடுத்து என்ன பண்ணேன், சாப்பிட்டேன். இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும், ஒவ்வொன்று இருக்கும். நான் பார்த்தேன் நல்லா இருக்குன்னு, ஒய்ஃப் வந்து சூப்பராக இருக்கே அப்படிங்கிறான். இப்போ அவளுக்கு அது ரொம்ப என்ன பண்ணியிருக்குது, பிடிச்சிருக்கு. எனக்கும் பிடிச்சிருக்குன்னா அவன் என்ஜாய் பண்ண அளவுக்கு நான் என்ன பண்ணல, என்ஜாய் பண்ணல. எதுக்குன்னா ருசிகள்லேயே நம்ம இவ்வளோ வகையாக இருக்கிறோம் பாருங்களேன். சிலர் பாருங்கள் பாவைக்காவும் அப்படி சாப்பிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா நீங்கள்?
மட்டன் சிக்கன் குழம்பு மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நமக்கு அச்சோ இதை எப்படி இப்படி சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு. ஆமாம், சரி ஏதோ ஏதோ என்ன சொல்லுது, நஞ்சிலி 4 வாய் திங்கன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க, அதனால் கொஞ்சோல ஓரமாக வைங்க அப்படின்னு கொஞ்சோல இருக்கும். லேசாக எடுத்து என்ன பண்ணுவோம், சாப்பிட்டுக்குவோம். ரொம்ப ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்ட்டாக என்ன பண்ணுறதில்ல, சாப்பிட்றதில்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரி குருமா அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், நிறைய என்ன பண்ணுறது சாப்பிட்றது. நம்ம பாருங்கள், நம்ம எல்லாருமே ரொம்ப வித்தியாசமானவங்க. கடவுள் நம்மளை வெரைட்டியாக படைச்சிருக்காரு. நம்மளை கூப்பிட்டு இப்படி வெரைட்டியாக அவர் படைச்சிருக்க இவங்க வெரைட்டி அடிக்கிறாங்க. அதை சாப்பிடுகிறாயா, இதை உண்ணுகிறாயா, நீங்கள் சாப்பிட்டு போகிறாங்க விடுங்க. பன்னிக்கறி சாப்பிடுகிற உனக்கு பரலோகம் இல்லை அப்படின்னா சில பேர் பாருங்கள் அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட். அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவன் சாப்பிட்டு போகிறான், உங்களுக்கு என்ன பரலோக எது கூட சேர்க்கணுமே தெரில பாருங்கள். என்னத்தையோ பண்ணி விட்டாங்க கொஞ்சம். எதுக்கு இதெல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன்னா, இந்த மாதிரி மாட்டிக்காதீங்க. இதெல்லாம் மதவாதிகளின் சிந்தனை. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு எல்லா ஆராதனையும் ஆராதனை கிடையாது பாருங்க. வீணாய் எனக்கு அப்படின்னு என்ன, நான் சொல்லாதெல்லாம் இவன் பேசிக்கிட்டு இருக்கான்ப்பா. நான் சொல்லவே இல்லை, இவங்களாம் வந்து நின்றுக்கிட்டு அதை சாப்பிடாத, இதை போடாத, இதை செய்யாத, இதை பண்ணாத, நின்னா குத்தம் உட்காந்தா குத்தம் அப்படின்ட்டு. ஞாயிற்றுக்கிழமைனால என்ன ஆயிடுச்சு இப்போ தெரியுமா, இன்றைக்கி 5 குற்றங்களை குறித்து பேசுவார்கள். அதில் பிரசங்கியார் வேற 10 சொல்ல வந்தேன், 5 தான் சொல்லியிருக்கிறேன். நல்லா சொல்லுங்க. 5க்கே இந்த 5 வாரம் தாங்காது நீங்கள் சொல்லி விட்டதுக்கு. அப்போ இப்படி ஆகிப்போச்சு. ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒவ்வொரு குத்தங்களாக ஒவ்வொரு தப்பையாக சொல்லி 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 அவன் அதே கேட்டு நம்ம ஏற்கனவே மோசம்னு நினச்சோம். பாஸ்டர் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இனிமேல் என்னத்தை அவன் புரியுதா உங்களுக்கு? உள்ளே வரும்போதே என்ன, நீங்களாம் வந்து நான் வந்து சூப்பரான ஆள் அப்படின்னா வந்தீங்க. ஏதோ தேர்வுன்னா நினைக்கிறேன் இப்போ ஏதோ தேறிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் உள்ளே வரோம் நம்ம எல்லோரும். நீங்கள் மட்டும் இல்லை, நானும் அப்படி தான் வந்திருக்கிறேன். நம்மலாம் இதை செய்யவா, இப்போ யாராவது செய்யுங்கப்பான்னா ஒருத்தர் செய்கிற மாதிரி தெரில. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மைக் என் கையில் இருக்குது. அது எப்படி நடந்ததுன்னே எனக்கு தெரிலைங்க. ஏன்னா நான் இல்லைன்னா ஓடி போயிருப்பேன். எங்கேயோ சுற்றி இந்த மியூசிக் சேரில் டப்புன்னு உட்காந்துருவாங்க பாருங்கள். அது மாதிரி டக்குன்னு பார்த்தா நம்ம கையில் ப்ரேயரு, பைபிள், மைக் இருக்குது. ஆண்டவரே இது எப்போ நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி தான் நானே பிரசங்கியார் ஆனேன் பாருங்கள். அப்போது நம்ம வரும்போதே நமக்கு ஒரு தயக்கம் இருக்குது, பயம் இருக்குது. ஆனால் கூட தேவன் வந்து அந்த தயக்கத்தை, அந்த பயத்தை எல்லாம் போக்கி நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற தேவன். ஆமென். அந்த நம்பிக்கையில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளே வரோம் பாருங்கள். அப்போது இந்த மாதிரி சிந்தனைகளுக்கெல்லாம் மனசை விட்டு போடாதீங்க. அப்போ பரிசுத்தம்னா என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். அது வந்து ஒரு துணியை எடுத்து முகத்தை மூடுறதுல இல்லை, புன்னுருவலோடு இன்னொருடம் பேசுவதில் இருக்கிறது பரிசுத்தம். ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு? பரிசுத்தம்னா ஏதோ ஒரு உடைமைகளை வந்து வெள்ளையாக்கிக்கிறது இல்லை. ஒருத்தவங்க உங்களுக்கு எதிராக பண்ணுற குற்றங்களை கூட மன்னிக்கிற ஒரு இருதயம் உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்கள் பரிசுத்தத்தில் ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமென். ஆமாம், தப்பு தான், அவங்க மேலே தான் இது, ஆனால் கூட பரவாயில்ல, எனக்கு எவ்வளோ குற்றங்களை கடவுள் மன்னிச்சிருக்கிறாரு, நான் மன்னிக்கிறேன்ட்டிங்கன்னா நீங்கள் பரிசுத்தத்தில் வளர்ந்து போய்ட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். எல்லாம் சொல்லுங்கள், அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களா. ஆமென். நீங்கள் இது ஒன்றே பிடிச்சாலே போதும் பாருங்கள். இப்போ கவனிங்க, மறுபடியும் 1 யோவான் 3:14 வாசித்துட்ருக்கிறேன். நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடினால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். அப்போ அன்பு செலுத்துகிற மனிதன் எதில் இருக்கிறான்? ஜீவனில் இருக்கிறான். அன்பற்ற மனிதன் எதில் இருக்கிறான்? மரணத்திலே அவன் இருக்கிறான். அதான் விஷயம் பாருங்க. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகனா எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினால் அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க. என்ன மாதிரி ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்குல்ல. உயிர் எதுக்கு தான்? ஆனால் கொடுக்கறதுக்காக தான் இருக்குதான். ஏன்னா கடவுளே நமக்காக உயிரை கொடுத்தாரு. இது கொஞ்சம் பெருசாக தான் தெரியுது. ஆனால்
தேவனுடைய அன்பில் வளர வளர நாம் அந்த அளவுக்கு மக்கள் மேலே அன்பு செலுத்தக்கூடிய ஒரு மனிதர்களாக கடவுள் நம்மளை மாற்ற முடியும் பாருங்களேன். ஆமென். இந்த வேதாகமத்தின் காரியம் வந்து ஆரம்பிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்பு, ஒற்றுமை இதெல்லாம் இருக்காது. அங்கே பார்த்தீங்கன்னா பகைமைகள், வெறுப்புகள், கசப்புகள் தான் இருக்கும். மனிதருக்கு மனிதர் போட்டி போடுறது, மனிதனை மனிதன் தாக்குவது, மனுஷனுக்கு மனுஷன் போர் செய்வது, இதே தான் இருக்கும். அந்த சிவிலைசேஷன்ஸ்லாம் நடக்கும் அந்த இடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் யார், அதாவது என்ன சொல்லுது, வலியவன் எவனோ அவன் என்ன பண்ணுவான், வெல்லுவான் அப்படிங்கிற தத்துவத்தில் தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு சமூகத்தின் மனிதர்களோடு கடவுள் தொடர்பு கொள்கிறார். ஆபிரகாமோடு பேசுகிறாரு, ஈசாக்கோடு பேசுகிறாரு, ஒவ்வொரு தலைமுறையோடையும் கடவுள் என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. பேசுனா யாக்கோபோடு கூட பேசுகிறார். பேசுனா பார்த்தீங்கன்னா அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற கலாச்சாரம் எப்படி இருக்குதுன்னா சாதாரணமாக இல்லை, ரொம்ப வன்முறையான ஒரு கலாச்சாரமாக தான் இருக்குது. ஆனால் கூட கடவுள் அவங்களோட பயணம் பண்ணும்படி தீர்மானம் பண்ணுறார். ஆமென். இதுதான் வேதாகமம் பாருங்கள். பைபிள்லாம் என்னங்கிறது புரிஞ்சுக்கோங்க. அப்போது பயணம் பண்ணும்படி தீர்மானிக்கிறாருன்னு என்ன அர்த்தம்னா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்ப்பா, உன் கூட இருப்பேன் அப்படிங்கிறாரு. உடனே இவன் கேட்குறான், அப்போ என் கூட இருப்பீங்கன்னா நாளைக்கு சண்டைக்கு போகிறேன் வாரீங்களா அப்படிங்கிறான். யாரை? கடவுளை. வாரேன் அப்படிங்கிறாரு. போனால் இவன் வீழ்த்தின ஆட்களை விட இவன் போய் அடித்த ஆளை விட அவர் அவன் கூட இருந்து பெருசாக அடிக்கிறார். உடனே அவன் பார்த்தான், செம்ம ஆலியா என் கடவுள், இன்னைக்கு சண்டைக்கு போனோம் பாருங்கள், நான் 2 பேரை தான் தூக்கி போட்டு மிதித்தேன், அவர் வெளுத்து கட்டிட்டார்ல. உடனே அவருக்கு பேரே வச்சுட்டான். என்ன பேர்? ஆமாம், த காட் ஆஃப் வாரியர், சேனைகளின் கத்தர். ஆனால் உண்மையிலே அது அவர் பேர் கிடையாது. அவர் வந்து யுத்தம் பண்ணுறது கிடையாது, யுத்தத்தில் வல்லவர் அப்படின்ட்டாங்க. சில நான் எங்கடா சொன்னேன், நீங்களா சொல்லிட்டீங்களடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி தான் இவங்களாம் சொல்கிறாங்க. ஆனால் அவர் அவங்க கூடவே வராரு. இவங்க வந்து ஒவ்வொரு காரியமும் பண்ண இவர் கூடவே இருந்து அவங்க கூட பயணம் பண்ணிட்டே வராரு. இவன் நினச்சிக்கிறான் நம்ம எதிரி. யாருடைய எதிரி? அவருக்கும் எதிரியாக இருக்கிறாரு. சூப்பர் கடவுள் எனக்கு கிடச்சிருக்கிறாருன்னு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் தன்னுடைய இருதயத்தை மனுவர்க்கத்துக்கு என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு, வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாற்றம்ங்கிறது இவங்க நினைக்கிறாங்க போட்டு அன்பு செலுத்துகிறாயா அப்படின்னு அன்பு யாரும் செலுத்திட போகிறது கிடையாது. நீ பரிசுத்தம் அப்படின்னு யாரும் பரிசுத்தமாகிறது கிடையாது. சில காரியங்களை குறித்த வெளிச்சமும் வெளிப்பாடும் நமக்கு வரும் பொழுது இதெல்லாம் தன்னால் வாழ்க்கையில் வர ஆரம்பிச்சிடும். ஆமென். அதுக்கு தான் இதை சொல்கிறேன். கொஞ்சம் கவனிங்க, ஆழமாக கவனிங்க. இந்த வார்த்தையே உங்களை பரிசுத்தமாக்கும். வார்த்தை பரிசுத்தமாகுமா? கண்டிப்பாக ஆகும். நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் பாருங்கள், 3வது வசனம் பாருங்கள். John 15:3. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்களே. அப்படின்னா என்னென்னா, இந்த பிரசங்கம் கேட்குற நேரம் என்ன தெரியுமா, நம்ம கொஞ்சம் அழுக்கு சகதியமாக வந்து உட்காந்துருக்குறோம். பிரசங்கம் கேட்குற நேரம் தெரியுமா, குற்றாலத்தில் குளிக்கிற மாதிரி. இந்த வசனம் அப்படியே உள்ளே இறங்கி உங்களை அப்படியே வாஷ் பண்ணி உங்களை அனுப்பிவிடும்பா. ஆமென். என்னமோன்னு நினச்சிட்டு வந்திருப்பீங்க, வசனம் உள்ளே போய் உங்களை தூய்மையாக்கிடும். சாச்சா நம்ம அது அப்படி உங்களை மாற்றும் பாருங்களேன். அதுதான் கடவுளுடைய வார்த்தை. நீங்களாம் பண்ணதுக்கு அப்படின்னு ஏதோ ஒரு கோவத்தில் வந்து உட்காந்துருப்பீங்க. ஆனால் கடவுளுடைய வசனம் அப்படியே உள்ளே போய் உங்களையே அது மாற்றும், உங்கள் குணத்தையே அது மாற்றும், உங்கள் தன்மையை அது மாற்றும். அதை தான் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்களே. அப்போ கவனிங்க, கடவுள் மனிதனோட பயணம் பண்ணிட்டே வராரு. பயணம் பண்ணிகிட்டே வரும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா சில வழிமுறைகளெல்லாம் அவங்களுக்கு சொல்லித்தராரு. இப்படி தான் வாழ்க்கையை வாழணும், இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்கிறார். பட் அது நிரந்தரமாக இல்லை. அதுவுமே அந்த நாட்களுக்கு தேவையான தற்காலிகமான ஒரு ஏற்பாடு தான். பாருங்களேன், என்ன மாதிரி தற்காலிகமான ஏற்பாடு?
இப்போ நியாயப்பிரமாணம்னு வச்சுக்கோங்க. நியாயப்பிரமாணம், இப்போ நியாயப்பிரமாணத்தை இப்போ நம்ம எப்படி பார்க்குறோன்னா, பாருங்கள் நியாயப்பிரமாணம்லாம் ரொம்ப மோசம் பிரதர், கர்த்தர் இப்போ நம்மளை எங்கே கொண்டு வந்துட்டாரு, கிருபையின் கீழே கொண்டு வந்துருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். உண்மைதான். ஆனால் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட காலத்தையும் அந்த மக்களின் கலாச்சாரத்தையும் அவங்க வாழ்ந்து கொண்டிருந்த போது அவங்களுக்கு இருந்த மனநிலையும் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, நியாயப்பிரமாணமே அவங்களுக்கு பயங்கர கிருபையாக இருந்திருக்கு. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். யாக்கோப்பு உடைய பொண்ணு அப்படி ஊர் சுற்றி பார்க்கறதுக்கு போகிறா. அப்போது அந்த ஊரில் இருக்கிற சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணை பலாத்காரம் பண்ணி கெடுத்துடுறாங்க. இப்போ இந்த செய்தி தெரிஞ்ச உடனே யாக்கோபின் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, போய் தந்திரமாக பேசி சம்மதியை வச்சு கடைசியில் அந்த ஊரை என்ன பண்ணிட்டான், அழிச்சிட்டான். ஏன் சகோதரி மேலேடா கையை வச்சிங்கன்ட்டு ஒரு ஊரே என்ன பண்ணிட்டான்லோ காலி பண்ணிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு நியாயப்பிரமாணம் என்ன நியாயப்பிரமாணம், இங்கே பார்ப்பா, எவனாச்சும் உன் கண்ணை நோண்டினான்னா அவன் கண்ணை மட்டும் நீ நோண்டிருனே, எவனாவது உன்னை வந்து பல்ல உடைச்சான்னா என்ன பண்ணு, பல்ல மட்டும் உடைச்சிரு, வலது கண்ணுனா கரெக்டாக எதனா நோண்டணும். இப்போ நம்ம இதை படிக்கும்போது எப்படி இருக்குது, வன்முறை மாதிரி தெரியுது. என்னது, கண்ணை நோண்டிடணுமா, பல்ல உடைச்சிடணுமா, கையை வெட்டிடணுமா அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் உண்மையிலே அந்த கலாச்சாரத்தில் போய் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு எப்படி தெரியும், அதெல்லாம் கிடையாது, ஒரு இதுக்கு 10 பேர் போய் ஆகணுங்கிறான். ஊரே நான் காவு கொடுக்காம விட மாட்டேன் அப்படிங்கிறான். கடவுள் சொல்கிறார் கொஞ்சம் கிருபையாக இருக்கலாம். என்னது கிருபை, அந்த போட்டான் பாருங்க அவனை மட்டும் போட்டுரு அப்படிங்கிறார். இப்போ நம்ம இதை படிக்கும்போது நமக்கு என்ன தெரியுது, என்ன பிரதர் அப்படிலாமா பண்ணணும், மன்னிச்சு விட்டுறக்கூடாதான்னா, இப்போ நம்ம கொஞ்சம் தான் அப்படி பயணம் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறோம் வந்திருக்கிறோம். ஆனால் அன்னைக்கு எப்படி இருந்திருக்கு அந்த இருதயம், அந்த மனசு எப்படி இருந்திருக்கு நீங்கள் பாருங்கள். அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். 1 யோவான் வச்சுருக்கீங்களா, சும்மா அன்பு அன்பு அப்படின்னா போல அன்புலாம் வந்துடாது பாருங்கள். அன்பை வந்து கடவுள் நமக்குள்ளே எப்படி போடுறாரு, அன்பு வந்து நமக்குள்ளே எப்படி உண்டாகுது, இதெல்லாம் தெரியும்னு பாருங்கள். இல்லைன்னா இது ஒரு பிரமாணம் மாதிரி ஆகி போயிடும். சரியா, கவனிங்க. 15வது வசனம் பாருங்கள். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான், மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன். அதாவது காட் கைண்ட் ஆஃப் லைஃப், தேவனுடைய ஜீவன் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்பொழுது அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினால் அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாய் இருக்கிறோம். எங்கேருந்து எங்கே தூக்கிட்டு வரார் பாருங்க. முதல்ல எதிரியை விடாத அப்படின்னாரு. சூப்பர் சூப்பரு, என்ன மாதிரியே யோசிக்கிறாரு அப்படின்ட்டு. அப்புறம் எல்லாவனும் உனக்கு எதிரி கிடையாதுடா, உனக்கு எவன் பிரச்சனை பண்ணானோ அவன் மட்டும்தான் எதிரி. என்ன கொஞ்சம் வேறு மாதிரி பேசுன மாதிரி இருக்குது அப்படி. அப்புறம் அந்த மாதிரி இது பண்ணு. அப்புறம் வந்து குறைச்சிக்கிட்டே வராரு பாருங்களேன். அந்த வன்முறை வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, அந்த வைலண்ட் வந்து என்ன ஆகிட்டே இருக்குது, குறைச்சிக்கிட்டே வருது. ஒரு குறிப்பிட்ட பேர் மட்டும் கவனம் செலுத்து, மற்றவங்களாம் விட்டுருங்கிறார். இவன் மட்டும்தான்டா இந்த அமிலேக்கு என்ன உனக்கு தண்ணி தராமல் விட்டான், அதனால் அவனை மட்டும் விட்டுறாத அப்படிங்கிறாரு. இப்படி குறைச்சிக்கிட்டே வர்றாரு அதை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இயேசு வந்து பிறக்கிறாரு. பிறக்கும்போது இப்போ அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. என்ன பிரசங்கம் பண்ணுறாரு, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை துன்பப்படுத்தினவர்களுக்காக என்ன பண்ணுங்க. என்னது ஜபமா, என்னை கஷ்டப்படுத்தினவங்களுக்காகவா, என்ன சொல்கிறீங்க? அதனால தான் அவங்களுக்கு விளங்க மாட்டுக்கு. ஏன்னா முதல்ல வந்து சண்டைக்கு வந்தாங்கிறாரு, அப்புறம் அப்படி பார்த்தா திடீர்னு என்ன ஆயிடுச்சு, மாறுது. அப்போ என்ன சொல்ல வராரு, அன்னைக்கு இருந்து கடவுளுடைய மனசில் இதாக இருக்குது. பாருங்கள், மத்தேயு 5:44 இது வருது. இது வந்து இந்த மலை பிரசங்கம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் இந்த சர்மன் ஆன் த மவுண்டன் சொல்லுவாங்க, இயேசுவின் மலை பிரசங்கங்கள். அதில் வர்ற வார்த்தை பாருங்கள். இதெல்லாம் சில பேர் எடுத்து நல்லா பேசுவாங்க, ஆனால் இது என்னன்னு தெரியாது, இது எப்படி வேலை செய்யுதுங்கிறது தெரியாது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்குது. 43 போடுப்பா.
உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருக்களை பகைப்பாயாக என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். என்னமோ யாரோ சொன்ன மாதிரி சொல்றாரு பாருங்க. பாஸ், அதை நீங்க தானே சொன்னீங்க. கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது ரொம்ப அற்புதமான ஃப்ரேஸ். அதாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாம் சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்களேன், இது அவ்வளோ ஈஸியாக யாரும் இதை யூஸ் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ நானே ஒரு 10 வாட்டி இப்படி பேசுகிறேன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்படியே நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தால் நீங்கள் நினைப்பீங்க, பாஸ் பைபிள்லேருந்து ஏதாவது சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு உங்களுக்கு தோணுமா தோணாதா? என்னுடைய கருத்து என்னவென்றால் அப்படின்னீங்கன்னா நீங்கள் 2 வாரத்துக்கு அப்புறம் ரொம்ப யோசிப்பீங்க, நம்ம இவர் கருத்துன்னு ஏதோ சொல்கிறாரா, இப்போ பைபிள்லேருந்து வருது பேசுறது இல்லையா? அது மாதிரி தான் பாருங்கள், அன்றைக்கி மக்கள்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி சொல்லியிருக்கு, சத்துருக்களை என்ன பண்ணும், பகைக்கணும்னு சொல்லியிருக்கு. அவங்க பிரமாணத்தில் அதான் இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இவரும் ஒரு யூத ரப்பாய் தான் பாருங்க. ஆனால் இதை தான் இந்த போதனையின் இறுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். டேக் மை யோக் அப்படிங்கிறார். டேக் மை யோக்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரபி, ஒவ்வொருத்தரை குருவாக அவங்க ஏற்று பின்பற்றுவாங்க. இவங்க தான் அதை கரெக்டாக சொல்லக்கூடியவங்க அப்படின்ட்டு. இந்த யோகுங்கிறது என்னுடைய வியாக்கியானம்ங்கிறார். டேக் மை இன்டர்பிரிட்டேஷன்ஸ், என்னுடைய வியாக்கியானத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, அது உங்களுக்கு இளைப்பாறுதலை கொண்டு வரும் அப்படிங்கிறார். இந்த இறுதியில் போனோன்னா, இந்த டீச்சிங்ஸோட இறுதியில் போனோன்னா அதெல்லாம் என்ன பண்ணுது, வருது. இப்போ கவனிங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது ரொம்ப அத்தாரிட்டிவான ஒரு வரி பாருங்களேன். என்ன இருக்கோ அதை தான் ஒரு ரபி சொல்ல முடியும். ஆனால் திடீர்னு எடுத்து இப்படி போட்டிருக்கு, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னா எப்படி இருக்கும் பாருங்க. என்ன ஒரு, அதனால தான் நீங்கள் என்ன அதிகாரத்தில் இதை பண்ணுறீங்க, யார் உங்களுக்கு கொடுத்து, உங்கள் பைபிள் காலேஜ் எது, இதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற. என்ன வித்தியாசமாக என்னெல்லாமோ சொன்ன மாதிரி இருக்குதே அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியுது ஏன் கொஞ்சம் பேருக்கு பதட்டம் வருது நம்ம பிரசங்கம் பண்ணும்போது கூட அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது பாருங்களேன். அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம அவங்கள நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது பாருங்கள். ஏன் இவங்களுக்கு இந்த பதட்டம்? ஏன்னா அதுதான், இவ்வளோ நாள் இப்படி தானே கேட்டிருக்கிறோம், இவ்வளோ நாள் இப்படி தானே சொன்னாங்க, இவ்வளோ நாள் அங்கே இப்படி தானே பார்த்தோம். பரிசுத்தம்னா இந்த வெள்ளையும் ஜுலையுமா இருக்குன்னு தானே சொன்னாங்க. இன்றைக்கி என்ன திடீர்னு அன்பில் பரிசுத்தம், நான் கேட்டதே இல்லையே அப்படிம்பாங்க. இப்போது நீங்கள் கேட்டதே இல்லைங்கிறதுக்காக இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, அது ஏற்கனவே இருக்குது. ஏமேன், நான் இயேசுநாதர் மாதிரி சொல்ல முடியாது. ஆனால் இயேசுநாதர் இங்கே சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு அர்த்தம்னா, உண்மையிலேயே பிதாவின் இருதயம் என்னங்கிறத நியாயப்பிரமாணம் காட்டலப்பா. நியாயப்பிரமாணம் உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குங்கிறது தான் காட்டுச்சு. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? எல்லாம் சொல்லுங்க. பிரமாணம் கடவுளின் மனதை வெளிப்படுத்தவில்லை, பிரமாணம் மனிதனின் மனதை மனிதனுக்கு வெளிப்படுத்த கொடுக்கப்பட்டது. இஸ் அ மிரர் மை ஃப்ரெண்ட். நியாயப்பிரமாணம்ங்கிறது ஒரு கண்ணாடி. நீங்கள் முன்னாடி போய் நின்னீங்கன்னா உங்களே அது காட்டும். இவனுடைய இருதயம் எப்படி இருந்ததோ அதுதான் பிரமாணமாக கொடுக்கப்பட்டதே தவிர அது கடவுளின் இருதயத்தை என்ன பண்ணல, வெளிப்படுத்தலை. அதனால தான் மோசேயின் மூலமாய் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலமாக வந்தது. ஆமென். வந்ததுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. மோசே கொடுத்த நியாயப்பிரமாணத்தின் மூலம் கடவுளின் இருதயத்தை நம்மால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. கடவுளுடைய ஹார்ட்டை அது நமக்கு ரிவீல் பண்ணலை. அப்போ கடவுளுடைய இருதயத்தை எது நமக்கு வெளிப்படுத்துறது? அதே யோவான் 1வது அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம வாசித்துட்டு இருக்கிறது 1 யோவான், சரியா? சில பேருக்கு யோவான் 1 குழம்பாதீங்க. உங்கள் ஐயோ இங்கே லெஃப்ட்டில் போய் ரைட்டில் வர சொல்கிறாரு, அப்புறம் அப்படியே அறிங்க, அப்படியே போட்டே இருப்பாங்க, கேட்டே இருங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நீங்களும் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ பாருங்கள், 1 யோவான் சுவிசேஷம் ரெண்டுமே ஒரே ஆள் தான். இது காஸ்பல், அது எபிஸ்டல். இது சுவிசேஷ பகுதி, அது நிருபங்கள். சபைகளுக்கு என்ன பண்ணுறாரு, எழுதுறாரு. இதில் பாருங்கள், 1வது அதிகாரம் 17வது வசனம் வாசித்தால, எப்படி எனில் நியாயப்பிரமாண மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒரு காலும்
கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அப்போ தேவனை எது வெளிப்படுத்துகிறது? யார் வெளிப்படுத்தினா? பிரமாணம் அவரை வெளிப்படுத்தல, பிரியமான குமாரனே வெளிப்படுத்தினார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே வெளிப்படுத்தினார். அப்போ நீங்கள் பழைய ஏற்பாட்டின் பிரமாணங்கள் எல்லாம் படிச்சுட்டு நீங்கள் வரும்பொழுது அது யாரை காட்டல? ஃபாதருடைய ரியல் ஹார்ட்டை அது என்ன பண்ணல? காட்டல. இப்போ சர்மன் ஆன் த மவுண்டனில் உட்கார்ந்து சொல்கிறாரு பாருங்க, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை துன்புறுத்துறவர்களுக்காக. என்னப்பா பிரமாணத்தில் வேற மாதிரி போட்டிருக்குது. அவர் சொன்னார், ஏசுட்டு வந்து பைபிளை தான் தூக்கிட்டு வர்றாங்க. பைபிள்லாம் என்ன, அவங்க தோரா அந்த நியாயப்பிரமாணம் தூக்கிட்டு வந்து தான் கேட்குறாங்க. இந்த மனைவியை வந்து பிடிக்கலன்னா தள்ளி விடலான்ட்டு போட்டிருக்குதே அப்படின்னு பைபிள் கோட்டிங்ஸ் தான் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, காட்டுறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு. இவங்க பாருங்கள், ஒரு பலவீனமான உலகத்தில் சில நேரத்தில் வலியும் வேதனையும் பொங்கி வழிகிற ஒரு சூழமையில் விவாகரத்து தவிர்க்க முடியாத ஒன்றா சில நேரம் என்ன பண்ணிடுது, ஆயிடுது. அதை போற்றி போகலாம் முடியாது, ஆனால் ஆயிடுது. சில நேரம் வேறு மாதிரி ஆகிடுது. இப்போது நான் சில இதெல்லாம் கேள்விப்பட்டேன். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கொடூரமாக ஒரு பெண்ணை நடத்தியிருக்கிறார். அது அந்த பொண்ணும் சொல்லாமல் ரொம்ப நாளாக இருந்திருக்கு. அப்புறம் தான் அது தெரிய வருது. அப்போது கோர்ட்டில் நியாயமானபடி என்ன பண்ணுறாங்க, விவாகரத்து வாங்கிக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு திருமணம்லாம் முடிஞ்சு இப்போ குழந்தைங்களாம் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. இப்போது இதை நம்ம வந்து வரவேற்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் நம்ம குற்றப்படுத்தவும் முடியாது. ஏன்னா சில நேரத்தில் சில விஷயம் அங்கே என்ன தான் இருக்குது, ஒரு தீர்வாக மாறுகிறது. இது வந்து எல்லாரும் எடுத்துகிட்டு போக முடியாது பாருங்கள் இதை. இப்போது ஆனால் அவங்க என்ன பண்ணி அதுக்காக வச்சார். ஏன்னா மனுஷன் வந்து இவ்வளோ பலகீனமாக இருக்கிறான், என்ன பண்ணுறது, இப்படி ஒன்று ஆயிடுச்சுன்னா இப்படி அந்த பொண்ணுக்கு நீதி செய்யணுங்கிறதுக்காக தள்ளிச்சீட்டை கொடுக்கலாம். அப்படின்னா என்ன, அவளுக்கு நியாயமாக என்னென்ன இப்போ கூட சட்டத்திலலாம் இருக்குல்லையே அந்த ஜீவன அம்சம்லாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுத்து நீ இது பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கல்யாணம் என்ன பண்ணிக்கலாம். இவன் இதையே வேலையாக இருந்திருக்கிறாங்க. செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம், அடுத்தது உங்களுக்கு எவ்வளோமா செட்டில்மெண்ட்டு, அடுத்தது இப்படியே வேலையாக இருந்திருக்காங்க. கேட்டால் மோசே சொன்னார் அப்படிங்கிறாங்க. இங்கே வாங்க மண்டேலே போடுறாங்க. ஏசிட்டு வந்து அப்படி தான் நின்றுட்டுருக்குறாங்க. அங்கே பாருங்கள். அப்போ அவர் சொல்கிறாரு, மோசே அவருடைய பிரமாணத்தில் இப்படி சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு தான் என்ன பண்ணுறாரு, காட்டுறாரு. அப்போ ஏசு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாரு பாருங்களேன். டப்புன்னு இந்த நியாயப்பிரமாணத்துக்கு தூர போட்ட மாதிரி இருக்குது அந்த வார்த்தை. என்ன சொல்கிறாரு தெரியுமா? வந்தார்கள் இது பாருங்கள். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்தரத்திலாகிலும் தள்ளி விடுவது, எந்த முகாந்தரத்திலேயாவது சேர்றதுக்கு வழி என்னவோ அதை யோசிக்கல பாருங்க. கேள்வியே பாருங்களேன், எதையாவது வச்சு தள்ளி விடலாமா, எதையாவது சொல்லி சேர்த்துக்கலாமான்னு யோசிக்கணும். ஏமேன். என்னத்தை சொல்லி கேன்சல் பண்ணலாம், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா, இப்படி தேடுறாங்க பாருங்க. அப்படி தேடினா வழி கண்டிப்பாக நிறைய கிடைக்கும். எதையாவது சொல்லி சேர்த்து கொள்ளலாமான்னா அது கொஞ்சம் நியாயமான கேள்வி பாருங்களேன். சேர்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா, உருப்படுறதுக்கு ஏதாவது வழி இருக்குன்னு கேட்டால் சொல்லலாம். எப்படி உருப்படாமல் போகிறது அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது இது. தள்ளி விடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்டுமாக உண்டாக்கினார் என்பதையும். இவங்க என்ன சொல்கிறாங்க, மோசையின் பிரமாணத்தில் இப்படி சொல்லியிருக்கேங்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, ஆதியிலே, இன் த பிகினிங். மோசையின் பிரமாணம் 400 வருஷத்துக்கு அப்புறம் வந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லுங்கள் ஆதியிலே. அப்படின்னா என்ன அர்த்தம், பிரமாணத்தெல்லாம் விட்டுரு, அவர் இருதயத்தில் என்ன இருந்ததுன்னா ஒரு ஆணும் பெண்ணும் ஒற்றுமையாக வாழ்கிறது தான் இருந்ததுங்கிறார். ஆமேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க பிரமாணத்தை பார்த்து வாழ்ந்தாங்க. இயேசு இந்த பூமிக்கு வந்தது பிரமாணத்தை வந்து, பிரமாணம் வந்து உனக்கு கடவுளை காட்டவே இல்லைப்பா. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வாசித்த வேத வசனங்கள் உனக்கு அவரை காட்டல, நான் தான் அவரை காட்டுறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆமேன். இப்போ கவனிங்க,
ஆதியிலே உண்டாக்கினவர் ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். ஆமென். அட்டால போடுங்க. அதற்கு அவர்கள், அப்படியானால் விட மாட்டேங்க பாருங்க, தள்ளுச்சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே என் கட்டளையிட்டார் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார், ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. எத்தனை பேருக்கு புரியுது இது? நீ அந்த பொண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்துகிற, கஷ்டப்படுத்துகிற, சரி அவளுக்கு நீ பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி இருக்கிற, அவளுக்கு ஏதாவது ஒரு வாழ்வுக்கு ஒரு வழி கிடைக்கட்டும்னு சொல்லி தற்காலிகமாக பண்ணின ஒரு ஏற்பாடு. அதுவும் இருதய கடினத்து நிமித்தம் அந்த சட்டம் என்ன பண்ணுச்சு, வந்துச்சு. ஆனால் ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. ஆமென். இப்போ இதுதான் நீங்கள் பைபிளை பார்க்க வேண்டிய பார்வை. பாருங்க எப்படி பார்க்குறது. இதோ வன்முறை, கொலை அல்லது எதிர்ப்பு இப்படியே போல, இது கடவுளுடைய ஐடியாவே இல்லை. இது மனுஷன் விழுந்து போனதுனால தன்னை தற்காத்து கொள்ளணும்னு சொல்லி இவன் காப்பாற்ற வர்றானா, என்னை தூக்க வர்றானானே இவனுக்கு சந்தேகம். கொன்ன பிறகு தான் யோசிக்கான். ஓஹோ, என்ன இதுக்கு தான் இந்த பழைய கதை ஒன்று உண்டு, நீங்கள் படிச்சிருக்கீங்க, இப்போ ஸ்கூல்லாம் உண்டு பாருங்கள். ஒரு பெண் ஒரு கீரி பிள்ளையை வளர்ப்பா. தெரியுமா அந்த கதை உங்களுக்கு? ஒரு குழந்தையும் இருக்கும். அப்போ ஒரு நாள் ஏதோ பாம்பு இந்த குழந்தைய கடிக்க வரும். இந்த கீரி என்ன பண்ணிடும், அதை கட் பண்ணி போட்டுரும். ஆனால் வெளியிலிருந்து பார்க்கும்போது இவளுக்கு என்ன தோணும், என் குழந்தைய கொண்டேன்னு தண்ணி கொடுத்தாலே அது என்ன பண்ணிடுவா, சோழியை முடிச்சிடுவா. திடீர்னு பார்த்தா தான் தெரியும் அது நல்லது செஞ்சுருக்குன்ட்டு அப்படின்ட்டு. புரியுதா உங்களுக்கு? இது இங்கே நீங்கள் இது எப்படின்னா, இந்த உலகம் இந்த ஃபாலன் இமேஜில் இருக்கிறதுனால நீங்கள் நல்லது பண்ணுறீங்கிற நம்பிக்கை வர்றதுக்கே அவனுக்கு ஒரு 40-50 வருஷம் ஆகும். அதனால தான் பாருங்கள், நல்லது பண்ணுறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனாலும் நல்லது பண்ணணும். ஆமென். ஏன்னா நமக்கு ஒருத்தர் நல்லது பண்ணதுக்கு ரெடியாக இருக்கிறார். சில பேர் என்ன முடிவு வந்துடுவாங்கன்னா, போதும்டா சாமி, என்னைக்கு இந்த ஊர் திருந்துதோ அப்படின்னு கிளம்பிடுவாங்க. போங்கடா போங்க, பிள்ளைக்குட்டியை போய் படிக்க வைங்க அப்படின்னு கிளம்பிடுவாங்க பாருங்கள், பயத்தில். அப்படி கிடையாது. கடவுள் பாருங்கள் எப்படி அவர் வேலை செய்கிறாருன்னு உங்களுக்கு தெரியணும். இந்த காயப்பட்ட உலகத்தை சுகப்படுத்தும்படி கடவுள் எப்படி வேலை செய்கிறாருன்னு உங்களுக்கு எனக்கும் தெரிஞ்சதுன்னா, உங்கள் இறுதியும் சுகமாகிறதுங்க எப்படிங்கிறது தெரிஞ்சுப்பீங்க. சமூகத்தை சுகமாக்குவது எப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆமென். முதல்ல மனுஷங்களை நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. ஓஹோ, இதுதான் மேட்ரா, இதனால தான் இவன் இந்த மாதிரிலாம் பண்ணுறானா, இதனால தான் இவங்க இவ்வளோ எதிர்ப்புகளை காட்டுறாங்களா, இவ்வளோ வன்முறைகளை வெளிப்படுத்துறதுக்கு காரணம் இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்குதாங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் பாருங்கள். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. சரி, எல்லாம் சொல்லுங்கள். ஆதி முதலாய் இருக்கவில்லை. இயேசு எதை காட்ட வர்றாருன்னா, பிதாவின் இருதயத்தில் என்ன இருக்குதோ அதை காட்ட வர்றார். ஆமென். அப்போ இடையில வந்த பிரமாணம் கடவுளின் இருதயத்தை காட்டல. பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், இது கடவுளின் இருதயம் இல்லை. இது இவன் இருதயம். இவன் இருதயத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு. டேய், எல்லார் பல்லையும் உடைச்சிடாதடா, எவன் உடைச்சானோ அவன் பல்ல மட்டும் வேணா என்ன பண்ணிக்கோ, உடச்சிக்கோ, ரொம்ப வன்முறையாக போகக்கூடாது, எல்லாரையும் அடித்து நொறுக்கிறாத அப்படின்னு கண்ட்ரோலுக்காக என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. ஆனால் இப்போ இயேசு வராரு, அன்புனா அந்த உலகத்துக்கு என்னன்னு காட்டுறாரு. இப்போ சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாம் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இப்போ சொல்கிறார் பாருங்கள், உங்களை சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அது எப்படிங்க முடியும்? அது எப்படி முடியும்? அப்புறம் என்ன, இழிச்சவாயின்னு சொல்லிட மாட்டாங்களா? கண்டிப்பாக சொல்லுவாங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. பொழைக்க தெரியாத ஆளுன்னு சொல்லிட மாட்டாங்களா? கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா இந்த உலகம் பொறுமையை கூட கோழைத்தனம் என்று தான் புரிந்து கொள்ளும். உங்களால் முடியும்,
ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்கிறத வச்சுட்டு என்ன யோசிப்பாங்க? பயந்துட்டான், கடையை சாத்திட்டான்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஒரு அடிமை. பிறகு எவ்வளோ டப்புன்னு வெளிப்பாடு எப்படி வருது பாருங்களேன். நான் இவ்வளோ நேரம் மோசே கைசே எல்லாம் ஒரே லைனில் புரிஞ்சிருது பாருங்க. அதுக்கு தான் நான் இந்த மாதிரி ஃப்ரேஸ்லாம் யூஸ் பண்ணுறேன். சில பேர் அதுக்கு எம்எல்ஏ கோச்சிக்கிறாங்க. அந்த ஏதாவது ஒன்று விளக்கணும். இப்போ இயேசு வந்து அந்த காலத்தில் இருக்கிற சில ஓமைகளெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறாரு, பயன்படுத்துகிறார். ஒட்டகமானது ஊசியின் காதிலே அப்படிங்கிறாரு. இப்போ உங்களுக்கு அது அர்த்தமே இப்போ நிறைய பேர் தெரியாது நமக்கு. அப்படின்னா என்னது அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். அது அவங்க ஊர் பழமொழிங்க. நம்ம ஊர் பழமொழி வந்து வடை போச்சை அப்படின்னா எல்லாருக்கும் புரியுது. ஓஹோ அதான் சொல்ல வரீங்களா? எல்லாம் புரியுது. ஒரு ஆணியும் எல்லாருக்கும் விளங்கிடுது. ஓஹோ இதை பற்றி வெளிப்பாட்டை தான் இவர் பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு. கவனிங்க, இப்போ அது எப்படி சாத்தியம்? என்னை வந்து அப்போ ஒரு மாதிரி யோசித்திர மாட்டாங்களா? நான் வந்து ஒரு பொறுமையாக இருக்கிறத இப்போ அந்த மாதிரி யோசித்துக்கிட்டு தான் அட்வான்டேஜெலாம் என்ன பண்ணுறாங்க, எடுத்துப்பாங்க சில பேர். அது இன்னும் நமக்கு கஷ்டமாக இருக்கும். இது என்ன தெரியுமா, நமக்கு எல்லாமே தெரியும், ஆனால் அவங்க நமக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரியே நடந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ இதில் தான் இருக்குது பாருங்கள் எல்லாமே. நீ பழைய ஏற்பாட்டிலே பாருங்கள், இந்த சவுல் ராஜா வந்து தாவீதை கொல்றதுக்காக தேடுறான். விரட்டிப்பான். அவனும் போய் எங்கெல்லாமோ ஒளிஞ்சிக்கிறான், எல்லாம் பண்ணிக்கிறான், எல்லாம் பண்ணுறான். ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா இந்த சவுல் ராஜா வந்து கரெக்டாக தாவீதுக்கிட்ட வந்து மாட்டுறான். அவன் ஒன்று சொல்லுது, அவனை இன்னையோடு அவனை முடிச்சிடணும் அப்படின்ட்டு. இவனை ஒருத்தனை முடிச்சிட்டா கதை முடிஞ்சு. கத்தர் வேற என்ன அடுத்த ராஜான்னு வேற சொல்லியிருக்கிறாரு. எப்படியோ வாக்குத்தத்தை நிறைவேறிடும் அவன் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, அவனுடைய வஸ்திரத்தின் ஒரு தொங்கல், ஒரு ஓரத்தை மட்டும் என்ன பண்ணுறான், கட் பண்ணிக்கிறான். கட் பண்ணிவிட்டு சவுல் எதிர வரும்பொழுது காட்டுறான். நான் உன்னை முடிக்கணும்னா என்ன பண்ணியிருந்துருக்கலாம், முடிச்சிருந்துருக்கலாம். ஆனால் என்ன பண்ணல. ஏன்னா அது என் நோக்கமே கிடையாது. கடைசியில் சவுல் வந்து அவனை ப்ளஸ் பண்ணிட்டு போகிறான். என் குமாரனே நீ பெரிய காரியங்களை செய்வாய் அப்படின்ட்டு. ஏன்னா அவனுக்குள்ளே ஒரு ஆவி பூந்துன்னா ஆவி வந்து எல்லா வேலையும் பண்ணுறதில்ல. நம்ம ஆமேன்னு சொன்னோன்னா அந்த ஆவிலாம் வந்துடும். இது பெரிய வெளிப்பாடு பாருங்களேன். சில பேர் எல்லாருமே ஆவி மேலே பழி தூக்கி போட்டுருவாங்க. ஆவி வந்து முதல்ல ஆவி வராது. நீங்கள் அப்படியே இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு ஒத்துழைப்பு தருகிற சில ஆவிகள் இருக்கிறது. நீங்கள் நன்மை செய்யணும்னு நினைக்கும் போது அதுக்கு ஒத்துழைப்பு பண்ணுறதுக்காக தூதர்கள் இறங்கி வருவாங்க. அது மாதிரி இந்த கெட்ட இதிலலாம் போகும்போது அதுக்கு சில ஸ்பிரிட் வந்து என்ன பண்ணும், நல்லா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அந்த யூடியூப்ஸில் நீங்கள் தொடர்ந்து ஏதாவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரெக்கமெண்ட்னு வரும் பாருங்க. நீங்கள் தேடுறதெல்லாம் அதுவே எடுத்து கொடுக்குற மாதிரி தான் அந்த ஸ்பிரிட்டும். அப்புறம் அவள் வந்து முழுசாக வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாள். இப்போ அந்த இடத்துல அவன் கொல்லலாம், ஆனால் கொல்லலை பாருங்கள், அவன் விட்டுருதான். இப்போ இதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வருகிற ஒவ்வொரு சம்பவத்திலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் செய்ய முடியும் ஆனால் செய்யலை. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், செய்ய முடியும் ஆனால் செய்யலை. ஏன்னா இன்னொரு மேலான புரிந்து கொள்ளுதல் இருக்குது. பரவாயில்ல, அவங்களுக்கு மன்னிச்சிடலாம், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், இப்படி தான் இருக்குது. அப்போ கடவுளுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறது தான் இதெல்லாம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது எப்படி சாத்தியம் பாருங்கள். 1 யோவான் வச்சுருக்கீங்களா? 16வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன், முடிப்போம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, அவர் தம்முடைய ஜீவனை என்ன பண்ணியிருக்கிறாரு, நமக்காக கொடுத்ததுனால அன்பு என்னதுன்னு தெரியுது பாருங்க. கடவுள் மனுஷனுக்காக தன் ஜீவனை கொடுத்தாருன்னா இந்த மனுஷன் வந்து அந்த அளவுக்கு கரெக்டான ஒரு ஆளாவோ எதுவும் நடந்துக்கல, ஆனாலும் அவன் மேலே என்ன பண்ணுறாரு, அன்பை காட்டுறாரு. இப்போ நம்ம எடுத்த உடனே சத்துருக்களை சிநேகிப்பாயாக, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்வாயாக அப்படிலாம் சொன்னால் அந்த கலாச்சாரமே நமக்கு கிடையாத, அப்படி ஒரு கல்ச்சரே கிடையாது. அது எப்படி மன்னிக்க முடியும், அது எப்படி இது பண்ண முடியும், நாலாம் சாவர வரைக்கும் மறக்க மாட்டேன் அப்படிம்பாங்க. இது பழகிருக்கு. என் மூஞ்சிலே முழிக்கக்கூடாது,
இது ரொம்ப நல்லா பழகியிருக்கு. இனிமே நான் அவங்க கூட பேச மாட்டேன், பழக மாட்டேன். சிலாம் சொல்லுவாங்க சாவு கூட வரக்கூடாது. இவர் என்னமோ வந்தால் அவர் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே, செத்தா கூட என் மூஞ்சில் முழிக்கக்கூடாது. அவங்க மூஞ்சில் முழிக்கிறது உங்களுக்கு எப்படி ஏதாவது சொல்லி விடுறது பாருங்க. என்ன பாருங்கள், இந்த பகைமை வன்மம் இதுக்குள்ளே மக்கள் பழகி அப்படியே தேக்கி வைக்கிறாங்க பாருங்கள். இன்னைக்கு காலைல முத்து வந்து ஒரு சாட்சி சொன்னான். சாட்சி சொன்னான்னா, நம்ம சபையில் ஒரு பிள்ளைங்க சொன்னதை எனக்கு சொன்னான். அவர் நம்ம சபைக்கு வர ஆரம்பித்தார், ஆண்டுடைய வார்த்தையை கேட்டார். எத்தனை வருஷம் நிஜமாவா? 35 வருஷம் அவங்க தாயோட பேசாமல் இருந்த ஒருத்தர் இப்போ அவர் தாயை கூட்டிகிட்டு சர்ச்சுக்கு வந்திருக்கிறார். ஏங்க, இதுதான் பரிசுத்தம். வெள்ளையும் சொல்லியமா மாறதுக்கு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? பரிசுத்தம்னா வேற ஏதோ நினச்சிக்கிறாங்க. அப்போ அவ்வளோ வருஷம் ஒரு பிரிந்திருந்த ஒருத்தர் இப்போ என்ன பண்ணுறாங்க, இணைகிறான். ஏன்னா இப்போ அவருக்கு என்னென்னா, என் பாவத்தை கடவுள் மன்னிச்சிட்டார், என்ன நேசிக்கிறார், என்ன பெருசாக பேசிட்டாங்க, என்ன பெருசாக சொல்லிட்டாங்க, என்ன பெருசாக இது பண்ணிட்டாங்க, விடு கழுதேன்னு இப்போ ஒன்றாயிடுச்சு. அந்த அம்மா இன்றைக்கி வந்து இன்றைக்கி நான் அவங்க பார்த்தவங்களுக்காக ஜோம் பண்ணேன். அவங்க இப்போ 2-3 வாரமாக வராங்க. அப்போது நான் கூட வியாதிகள் வந்து ஏதோ ஒரு வீக்னஸ் அவங்களுக்காக ஜோம் பண்ணேன், சோமாட்டுன்ட்டு. அது சொல்கிறது கட்டளை எடுக்கிறேன் அப்படிங்க. ஆஹா, 2 வாரத்தில் கமெண்ட் பண்ணுற அளவுக்கு அது வளர்ந்துருச்சு பாருங்கள். எனக்கே ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டுமா, நீங்கள் சொன்ன ஜப்பந்தான் கரெக்டு, கட்டளை எடுங்க அப்படின்ட்டேன் நான். அப்போ பாருங்களேன் என்ன மாதிரி உள்ளே போய் சேருது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யாராலையும் எதாலையும் உருவாக்க முடியாது. தெய்வீக அன்பு ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு அவன் கடவுளால் அங்கீகரிக்கப்படுகிறான், நேசிக்கப்படுகிறான். கடவுள் எந்த நிபந்தனையும் இல்லாமல் உன்னை நேசிக்கிறாருன்னு புரியும் போது தான் இவன்கிட்ட அன்புங்கிற விதையே வருது. அது வரைக்கும் நம்மக்கிட்ட என்னவே கிடையாது, அன்புங்கிற சீடே கிடையாது. மாறா என்ன இருக்கும், இந்த ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா, பிரதியுத்தரம் செய்தல்ங்கிறது மட்டும்தான் இருக்கும். நீ சிரிச்சா நானும் சிரிப்பேன், நீ முறைச்சா நானும் முறைப்பேன். சிலர்லாம் இருக்கிறாங்க, நீ 1 மடங்கு பண்ணனா நானா 5 மடங்கு 10 மடங்கு பண்ணுவேன். அது மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். ஏன்னா அதான் பழகிருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம பரிசுத்தத்தை நோக்கிய பயணம், தூய்மையை நோக்கிய பயணம்னா அது வந்து ஏதோ இந்த சட்ட துணியிலையோ ஆடையிலையோ ஏற்படுகிற ஒரு காரியம் அல்ல. நாம் எந்தளவுக்கு அன்புள்ளவர்களாக மாற்றப்படுகிறோம் என்பதுதான் நிஜமான பரிசுத்தத்தை நோக்கிய பயணங்களாக இருக்கிறது. ஆமென். அது வந்து நம்மளால் இயல்பில் முடியாது. ஏன்னா அந்த இயல்பு நமக்கு இல்லை. 2 வாட்டி பார்ப்போம், எம்ஜிஆர் மாதிரி தான். 3ஆவது வாட்டி பேசினோடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம். எம்ஜிஆர் பார்த்தீங்களா 3 வாட்டி தான் அடி வாங்குவார். 4ஆவது வாட்டி என்ன பண்ணிடுவார், திருப்பி அடிச்சிடுவார். அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே பார்ப்போம். இங்கே பாரு, ஒரு எல்லை தான் இருக்குது, ஒரு லிமிட் தான் இருக்குன்னு அதை தாண்டி போய் இது பண்ணிவிடுவோம். ஆனால் எப்படி இதெல்லாம் நடக்குது, பல வருஷ பகைமைகள் எப்படி மாற்றப்படுது, எப்படி நம்ம இருதயம் அன்பின் இருதயமாகலாம் மாறுதுன்னா, முதல்ல கடவுளுடைய அன்பை நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொன்னால், எந்த நிபந்தனை இல்லாமல் அவர் நம்மளை நேசிக்கிறார். ஆமென். முதல்ல பாவியாக இருக்கிற என்ன அவர் நேசிக்கிறாரு, நேசித்துட்டே இருக்கிறாரு. நேசிக்கிறதுலேருந்து அவர் பின்வாங்கிறதே இல்லை. ஆமென். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் முன்னாடி வளர்ந்த டைமில் இந்த மன்னிப்பை பற்றி நான் கேட்டிருக்கிறேன் பிரசங்கம். அதை கேட்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு டைம் தேவன் என்னை எவ்வளோ நேசிக்கிறார், அவர் என்னை எவ்வளோ மன்னிச்சார், இதெல்லாம் கேட்டுகிட்டே வரும்போது ஒரு டைம் பார்த்தா அந்த மன்னிப்புங்கிறது எவ்வளோ சுலபமாகிடுச்சு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் நான் வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பித்தேன். ஆமென். இது வந்து எடுத்த உடனே மன்னிச்சிருங்கன்னா நமக்கு அது வராது பாருங்களேன், வராது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நிறைய சாட்சிகள் இருக்குது நம்ம சர்ச்சில். நீங்கள் நம்ம சர்ச்சில் செல்வந்தர்களான சாட்சி தான் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, மனசில் செல்வந்தரான சாட்சி ஏராளமாக இருக்குது. ஆமென்.
எண்ணங்கள்லையும் சிந்தனைகள்லையும் குணங்கள்லையும் மக்கள் செழித்தது நிறைய இருக்குதுங்க. ஏதோ இங்கே வந்தால் வீடு வாங்கிடுறாங்க, கார் வாங்கிடுறாங்க, பெரிய தொழிலெலாம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க, பொருளாதாரத்தில் நல்லா வந்துடுறாங்க. இல்லைங்க, அது மட்டும் இல்லைங்க. அதை பற்றி மட்டுமே நாங்கள் பேசலை, எல்லாத்தையும் பேசுகிறேன் நான். சில நேரத்தில் சில விஷயத்த கொஞ்சம் முக்கியமாக பேசணுங்கிறதுனால அதை கொஞ்சம் அதிகமாக சொல்கிறது உண்டு பாருங்கள். அப்போது ஒருத்தர் வந்து உட்காந்துருந்தார் இந்த மாடி சர்ச்சில். அப்போ என்கிட்ட கேட்டார், நான் இங்கே தொடர்ந்து வரலான் இருக்கேன், உங்கள் இதெல்லாம் நல்லா இருக்குது, ஓகே வாங்க பிரதர். அப்போ சொன்னார், ஆனால் இந்த மன்னிப்பை பற்றி மட்டும் நீங்கள் தயவுசெய்து பேசாதீங்க அப்படிங்க. எப்படி இருக்குது பாருங்கள் இது, அப்படி சொன்னார் என்கிட்ட. இந்த மன்னிப்பை பற்றி மட்டும் எனக்கு அது சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும், என்னால் உட்காந்துருக்கவே முடியாதுங்கிறார். பாருங்கள், என்ன எல்லாம் ஒரு ரெக்வஸ்ட்டோடு உட்காடுறாங்க. இப்படி ஆளுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், நான் வந்து அதாவது வேணுன்ட்டுலாம் எதுவும் பண்ணுறது கிடையாது. சில இடத்துல வேணுன்ட்டு தான் நடக்கும். இன்றைக்கி வந்துட்டாரா, இன்றைக்கி உங்களுக்கு தான் பிரசங்கம் எடுக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு ஒரு ஆளுக்காகவே முழு கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கோம். தொலைஞ்சார் அவர். இதுக்கு நீங்கள் தனியாகவே கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். நமக்கு அதுக்கெலாம் நேரம் இல்லை பார்த்தீங்களா. அப்போது நான் அதை பற்றிலாம் எனக்கு பேசினா நேரம். நான் பொதுவாக ஆண்டோடைய அன்பு, கடவுளை எவ்வளோ நேசிக்கிறது தான் பேசினேன். அப்போது ஒரு நாள் வந்தார், அவர் மனைவியோடு அப்புறம் வர ஆரம்பித்தார். வந்துட்டு சொன்னார், எத்தனையோ வருஷம் சொன்னார் இது மாதிரி தான், அன்பிலீவபிள், ஒரு 8 வருஷமோ 10 வருஷமோ எங்கள் மாமனார் வீட்டுக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, இப்போ அவங்க வீட்டில் தான் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். ஒற்றுமையாக நாங்கள் இருக்கிறோம். அப்போ நான் எப்படி நடந்ததுன்னா, என்னமோ தெரிலங்க, நாங்கள் வந்தேன், ஆண்டவருடைய அன்பு இதெல்லாம் கேட்க ஆரம்பித்தேன், இப்போ என் இருதயம் என்ன ஆயிடுச்சு, அதெல்லாம் பெருசாக. அதான் சொல்லலை, மனசு தெய்வீக அன்பினால் விசாலமாக பைபிள் ஒரு வசனம் இருக்கு இல்லையா, அதாவது அன்பு திரளான பாவங்களை மூடும். குற்றத்தில் பரவாயில்லைங்க, விட்டுருவோம், நம்மளை எவ்வளோ கடவுள் மன்னிச்சார், அந்த எண்ணம் வருது பாருங்களேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அந்த மாதிரி வந்து எனக்கு சாட்சி சொன்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அன்னைக்கு நம்ம நிரீக்ஷனாக வந்து நம்ம காஃபி வித் டேடியில் லவ் பற்றி ப்ரீச் பண்ணிட்டு இருந்தான். அப்போது அன்றைக்கி அந்த நபர் வந்து நேரடியாக வந்து இங்கே சாட்சி சொல்லிகிட்டு இருந்தார். பாண்டிச்சேரியிலேருந்து வந்துட்டு சொல்லிட்டு இருந்தார். நம்ம உங்களுக்கெல்லாம் தெரியும், மணிகண்டன் பிரதர் சொல்லிட்டு இருந்தார், நான் வந்து ஒருத்தங்க கூட ரொம்ப நாளாக பேசவே மாட்டேன், ஆனால் அன்றைக்கி காலையில் அந்த வார்த்தையை தெய்வீக அன்பை பற்றி கேட்ட உடனே எனக்கு என்னமோ தெரில, அது மன்னிச்சுட்டு பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போது இது எல்லாமே ஃப்ரூட், எல்லாம் சொல்லுங்கள், கனிகள். ஆமேன். அப்போ சும்மா நம்ம ஏதோ மன்னிப்புங்கிறது நம்ம ஏதோ மாம்சத்தில் ட்ரை பண்ணி அதெல்லாம் வராது. அதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா வராது. முயற்சித்து நீ மன்னிக்காவிட்டால், இந்த பழைய உடன்படிக்கையில் இருக்கிற ஒரு சிக்கல் என்ன தெரியுமா, நீ வந்து மன்னிக்கலன்னு வையன், கடவுள் உனக்கு மன்னிக்க மாட்டார், இப்படி சொல்லி விட்ருவாங்க. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். பரமண்டல ஜபத்தில் வேற அது கனெக்ஷன்ஸில் இருக்குது. பிறருடைய குற்றங்களை சொல்லுங்க போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். இது எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு மன்னிப்பீங்களோ அந்த அளவுக்கு தான் கடவுள் உங்களுக்கு மன்னிக்கணும்னா நீங்கள் யோசித்து பாருங்கள். வாய்ப்பு இல்லை ராஜா, அதே தான், வாய்ப்பே இல்லை. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ இதுவும் சர்மன் அந்த மவுண்டில் தான் என்ன பண்ணுது வருது. உங்கள் குற்றங்களை என்ன பண்ணுங்க, நீங்கள் எப்படி மன்னிக்கிறீங்களோ அப்படி தான் ஏசுனா அதே சொல்லிட்டார் அப்படின்னு பலதை பிடிச்சிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்போல்லாம் நம்ம கண்டிப்பாக கடவுள் நம்மளை மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம மன்னிச்சாதான் அவர் என்ன பண்ணுவாராம். இது எல்லாமே தலைகீழ சொல்லி கொடுத்தது பாருங்களேன். ஆனால் உண்மையிலே வேதவசனம் என்ன சொல்ல வருது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அதாவது நம்ம அளவுகோலை வச்சு தான் கடவுள் நம்மளுக்கு அளக்கணும்னா அதுக்கு சான்ஸே கிடையாது. அப்போ என்ன பண்ணுறது பாருங்கள். ஏன்னா பைபிள் என்ன சொல்ல வருது அதான் உண்மையா. நீங்கள் எப்படி மன்னிக்கிறீங்களோ அதை வச்சு தான் கடவுள் மன்னிப்பாரா உங்களை? அப்படி தான் வேதவசனம் போதிக்குதா? வேதவசனம் என்ன போதிக்குது பாருங்கள், நல்லா கவனிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31 பாருங்கள். சகல விதமான கசப்பு, எல்லாம் சொல்லுங்கள், சகல விதமான கசப்பு. அதில் பல வெரைட்டி இருக்குது பாருங்களேன். கசப்புன்னா நீங்கள் சாப்பிட்றத கசப்பு பற்றி சொல்ல, எதை பற்றி சொல்லுது தெரியுதா உங்களுக்கு? உள்ளத்துக்குள்ளே இருக்கிற சகல விதமான கசப்பு. ஆமாம்,
சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. எப்படி இதெல்லாம் நீங்கும்? ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். இப்போ அளவுகோலை மாற்றிட்டார். என்ன அளவுகோல்னா, நீ மன்னிக்கிற மாதிரி நான் மன்னிப்பேன்னு கடவுள் சொல்ல, நான் மன்னிச்ச மாதிரி நீ மன்னி அப்படிங்கிறார். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல நான் உனக்கு தரேன், அப்புறமா நீ பகிர்ந்து கொடு அப்படிங்கிறார். இந்த பிரமாணத்தின் போதனைக்கும் இந்த கிருபையின் போதனைக்கும் சிம்பிளாக ஒரு வித்தியாசம் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த பிரமாணத்தின் போதனை வந்து உங்ககிட்ட டிமாண்ட் பண்ணும், செய்வீர்களா செய்வீர்களா செய்வீர்களா, அதான் பிரமாணம். நம்ம வந்து செய்யதான் முடியலையே செய்யதான் முடியலையே செய்யதான் முடியலையே அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கூக்குரல். ஆனால் கிருபை வந்து செய்வீர்களான்னு சொல்றது இல்லை, உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறேன். ஆமென். அப்படின்னு அதாவது the law demands, the law demands. அப்போ இந்த சைடெலாம் லாவான்றாங்க, சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். the law demands, the grace supply. பிரமாணம் ஒரு பாவியிடம் போய் நீதியை கேட்கிறது, ஆனால் கிருபை ஒரு பாவிக்கு நீதியை பரிசாக கொடுக்கிறது. ஆமென். Take it, receive it. இப்போ பெற்றதினால் நான் கொடுக்கிறேன். ஆமென். பாருங்க, ப்ராஸ்பரிட்டியோ ஃபர்கிவ்னஸோ கொடுக்கறத வச்சு தெரியும் நீங்க தேவனிடத்திலிருந்து பெற்றீங்களா இல்லையா அப்படிங்கிறது. ஆமென். தேவன் எனக்கு எவ்வளவு மன்னித்தார் என்று தெரிகிறதோ நான் அந்த அளவுக்கு எதை கொடுக்க ஆரம்பிப்பேன், மன்னிப்பேன், கொடுக்க ஆரம்பிப்பேன். ஆனால் நான் தேவனிடத்திலிருந்து அதை பெறலன்னு வைங்களேன், நான் மன ரீதியில் ஒரு தரித்திரனாகவே இருப்பேன். இப்போ பொருளாதாரத்தை யார் கொடுக்க முடியும்? தாராளமாக யார் கொடுக்க முடியும்? யார் தேவனிடத்திலிருந்து பெற்றார்களோ அல்லது யார் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம் என்று எண்ணுகிறார்களோ அவர்களால் தான் என்ன பண்ண முடியும். இப்போ சபையில் வந்து நீங்கள் டைட்ஸ் அண்ட் ஆஃபரிங்ஸ் வந்து செலுத்துகிற ஒரு முறைமே நம்ம வச்சுருக்கிறோம். இப்போ யார் கொண்டு வந்து செலுத்துவா? செலுத்த வேண்டும், செலுத்தாவில்லாவிட்டால் அது பயம். நீ கொடுக்கலன்னா அப்படின்னு குடுக்குன்னு அடிக்கிறதுலாம் அது வேற. ஆனால் அதெல்லாம் இங்கே பேசுகிறதே இல்லை. ஆனால் யார் செலுத்துவா? இது ஏன் பலன் இதை உண்டாக்கலைங்க, நான் அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லை, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தந்திருக்கிறது அப்படின்னு ஒரு எண்ணம் வருது பாருங்க. அந்த எண்ணம் வந்தால் தான் நான் கொண்டு வந்து என்ன பண்ணுறேன், செலுத்துகிறேன். கர்த்தாவே இது நீங்கள் எனக்கு கொடுத்தது, தேங்க்யூ, உங்கள் கையில் வாங்கி உங்கள் கையில், இப்படி ஒரு அன்பினால் நம்ம அதை செய்கிறோம். அப்போ மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்குறோம். புரியுங்களா உங்களுக்கு? சபையில் கொடுக்குறோம், ஏழைகளுக்கு கொடுக்குறோம், மற்றவங்களுக்கும் என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். ஏன்னா கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. இப்படி பணத்தில் எப்படி இது நடக்குதோ அதே மாதிரி தான் குணத்துலையும். நீங்கள் எந்த அளவுக்கு அன்பு செய்வீங்க, எந்த அளவுக்கு மன்னிப்பீங்க, எந்த அளவுக்கு விட்டு கொடுப்பீங்கன்னா, கர்த்தர் என்னை எந்த அளவுக்கு மன்னிச்சார் தெரியுமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்ப்பா, நான்லாம் பண்ணதுக்கு ஐயோ அப்பா இப்படியோ போயிருந்துருக்கணும், ஆனாலும் என்னை தூக்குனாருங்க, ஆனாலும் என்னை விடலங்க, ஆனாலும் என்னை காத்து கொண்டாருங்க, ஆனாலும் என்னை வாழ வச்சாருங்க. அப்போ நீங்கள் அதை அதனால தான் சில இடத்துல பாருங்கள், இந்த ஃபர்கிவ்னஸ் எல்லாம் கூட பிரசங்கம் பண்ணுறதை குறித்து கூட வேறு மாதிரி தான் யோசிப்பாங்க. ஆனால் இயேசு சொன்னார், எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் அதிகம் அன்பு கூறுவான். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் அதிக அன்பு கூறுகிறான். கடவுளுடைய மன்னிப்பை நீங்கள் அனுபவிக்க அது மன்னிப்புன்னா வேறு ஒன்றும் இல்லை, தேவனுடைய ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்ட்னஸ். மன்னிச்சிட்டேன்னா என்ன அர்த்தம்? ஏற்றுக்கொள்ளுதல். தேவனுடைய ஏற்றுக்கொள்ளுதலை நீங்கள் அனுபவிக்க இங்கே வெளியிலையும் நீங்கள் யாரையும் தள்ள நினைக்க மாட்டீங்க, ஏற்றுக்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். தாராளமாக அதை என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க, நிறைய பேருக்கு பகிர்ந்து கொடுக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ அளவுகோல் வந்து உங்கள் மன்னிப்பு கிடையாது, யாருடைய மன்னிப்பு? தேவனுடைய மன்னிப்பு. அங்கே பாருங்கள், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு, நீங்களும் ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுங்க, மன்னியுங்க. அப்போ இது நம்ம வந்து உண்டாக்குற ஒரு காரியம் கிடையாது. இந்த தன்மையை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். ஆமென்.
இப்போ நான் முடிப்போம். 1 யோவானுக்கு வாங்க, டக்குன்னு முடிக்கலாம். என்ன படிச்சுட்ருக்குறோம்? பரிசுத்தம்னா என்ன அப்படின்னு மதம் சொல்கிறதுக்கும் வேதம் சொல்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம். பரிசுத்தம்னு வேத வசனம் வந்து எதை பேசுது, எது ஆவிக்குரிய உச்சம். ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டிங்கிறது தாடி வளர்த்திங்களா மீசை எடுத்தீங்களாங்கிறதுல இல்லை. ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டிங்கிறது ஹவு மச் யூ லவ், எந்த அளவுக்கு நீங்கள் நேசத்தை வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதில் இருக்கிறது. 1 யோவான் 3வது அதிகாரம் பாருங்கள் 16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினால் அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க எந்த அளவுக்கு ஆயிடுறோம் பாருங்கள். முதல்ல பகைச்சிக்கிட்டு இருந்தோம், வெறுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமில் என்னன்னாலும் கொடுக்கலான்னு அவரை மாதிரியே கொடுக்குற சாயலை நமக்குள்ளே கொண்டு வந்துடுறாரு பாருங்க. ஆமென். ஒருவன் உலகத்தில் ஆஸ்தி உடையவனாக இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? நீ ஏன் செல்வந்தனாக இருக்கிற? உன் சகோதரனை தூக்கி விடுறதுக்காக தான். பணமே அதுக்காக தான். ஆமென். மனசை அடிச்சுக்கிறதுக்காக கிடையாது, உதவுறதுக்காக தான். எல்லாத்துலேயும் சில காரியங்கள் இருக்குது. அதுக்காக வந்து நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை, பகிர்ந்து கொள்ளுதல். ஆமென். சர்டன் லெவலில் அது செய்கிறதுக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபெய்த் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை ஆப்ரேட் பண்ண முடியும். வேணா அதை எடுத்துக்கோ அப்படின்னு ஆபிரகாமால் சொல்ல முடிஞ்சிச்சு. அது அவனுடைய விசுவாசமும் புரிந்து கொள்ளுதலுமாக இருக்கிறது. 18. என் பிள்ளைகளை வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அதனால் நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். நம்ம சத்தியத்தில் தான் நடக்கிறோமா அப்படிங்கிற நிச்சயத்தை எதனால் பெறலாமா? அன்பு செய்கிறோமா இல்லையாங்கிறத வச்சே பார்க்கலாமா? புரியுதாங்க? வாக்கிங் இன் த ட்ரூத் ஆர் லிவிங் இன் த லைஃப் கான டெஃபினேஷனை எவ்வளோ அழகாக கொடுக்குறாரு பாருங்கள். நீங்கள் ஒளியிலே அல்லது ஜீவனில் வாழுகிறீர்கள் அல்லது சத்தியத்தில் தான் வாக் பண்ணுறோங்கிறத எதை வச்சு தெரியும்? ஆர் யூ வாக்கிங் இன் லவ்? நீங்கள் அன்பில் நடக்கிறீங்களா? அன்பு செய்கிற தன்மையில் தான் நீங்கள் பெருகிட்டு இருக்கீங்களா? அப்போனா நீங்கள் பரிசுத்தத்தில் வளர்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் உண்மையிலேயே சத்தியத்தில் என்ன பண்ணுறீங்க? வளர்ந்து கொண்டு வருகிறீர்கள் என்பதற்கு அதுதான் என்னவாக இருக்குது? அடையாளமாக இருக்குது. எவ்வளோ மக்கள் மீது உங்களுக்கு பரிவு, மக்கள் மீது மனது இருக்கும், எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளுதல். சிலருக்கு பாருங்கள், சொந்தக்காரங்க வந்தாலே பிடிக்காது. அதுவும் வீட்டுக்காரங்களுடைய சொந்தக்காரங்களை வந்தா அந்த தலைவலி காய்ச்சல் எங்கிருந்து தான் வரும்னே தெரியாது. ஒரு ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி அம்மா ஊர்லேருந்து வராங்களா அப்படின்ட்டு இருக்கிறாரு. உடனே ஒய்ஃபு, என்னால் முடியாதுங்க, இன்றைக்கி வந்து எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஹோட்டலில் கீட்டில் சாப்பிட்டு வர சொல்லிடுங்கன்ட்டு. அப்போ உங்கள் அம்மாட்ட சொல்லிடுவா அப்படின்ட்டு இருக்கார் அவர். ஏன்னா அவர் மொட்டையாக தான் சொல்லியிருக்கிறாரு, அம்மா ஊரில் தான் வராங்களான்ட்டு. எப்படி ஆயிடுது பாருங்க. அப்படியே சுதிலாம் இறங்கிடுது. அந்த அம்மா பார்க்குது, இது நல்ல ஆவியில் ரா பாப்பான்னு சொல்லுமே, ஆனால் நம்மளை கண்டுக்கவே மாட்டுக்க, ஒரு அன்பே இல்லையே. அதனால தான் பாருங்களேன், இந்த சில பேர் வந்து பிடிக்காமலே போயிடுதுன்னா என்னதுங்க இவங்க வெள்ளையும் சொல்லியுமா இருக்கிறாங்க, சோத்திரங்கிறாங்க, எல்லாம் அந்த அந்நிய பாச்செல்லாம் பேசுகிறாங்க, இப்போ அன்பு பாசை பேசவே மாட்டுக்காங்களே அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ஸ்பீக்கிங் டங்ஸ் எல்லாமே எதுக்குன்னா உங்களை எம்பவர் பண்ணுறதுக்கு தான். உங்கள் மாம்சத்தின்படி சிலர்லாம் பார்த்தா அன்பே வராது, அதுக்கு தான் அந்நிய பாசை பேசி, ஆண்டவரே என்னை எவ்வளோ நேசிங்க, அன்பு வச்சிங்க அப்படின்னு உங்கள் ஹார்ட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி உங்களை வல்லமையினால் நிரப்பி நேசிக்க முடியாதவங்களையும் நேசிக்கிறதுக்கு தான் அந்த சக்தியை. இவங்க எப்படி தெரியுமா, அவன் அந்நிய பாசை பேசலை அவனை நேசிக்காதீங்கன்ட்டாங்க. எப்படி மதம் எப்படி கிரியேட் ஆகிட்டு பாருங்க. அவர் இன்னும் ஆவிக்குரிய ரீதியில் என்ன பண்ணல, வளரல. அவங்களாம் இன்னும் ரட்சிக்கப்படலை, அவங்களாம் இன்னும் சபைக்குள்ளேயே வரல, அவங்களாம் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கலை. இப்படி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. கோஷ்டி மாதிரி ஆகிட்டாங்க இவங்க. அப்படி இல்லை பாருங்களேன். வேத வசனம் சொல்கிற அளவுகோல் வித்தியாசமானது. நீங்கள் சத்தியத்தில் தான் வாக் பண்ணுறீங்கிறத நீங்கள் எப்படி உறுதிப்படுத்தி கொள்ள முடியுமா?
நீங்கள் நேசிக்கும் தன்மையோடு நீங்கள் வளர்கிறீர்களா அப்படிங்கிறத வச்சு தான் என்ன பண்ண முடியும், உறுதிப்படுத்தி கொள்ள முடியும் பாருங்கள். ஸோ இதெல்லாம் இந்த 1 யோவானை மட்டும் இன்றைக்கி டைம் இருந்ததுன்னா ஒரு வாட்டி போய் என்ன பண்ணிவிடுங்க, வாசிங்க. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இதாக இருக்குது. 2வது அதிகாரம் வாங்க, 1 யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலேருந்து வேகமாக வாசிக்க. அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே. நீங்கள் கடவுளுக்குள்ளே தான் இருக்கிறீங்களாங்கிறது எதனால் தெரியும்? வெள்ளையும் சொல்லி வச்சு கிடையாது. ஹலோ, போட்டிங்களா கலட்டினீங்களாங்கிறத வச்சு கிடையாது. போடனா போடுங்க, கலட்டுனா கலட்டுங்க, வெள்ளை போடுங்க, கலர் போடுங்க, உங்கள் ஜவுரியம் ஏதாவது போடுங்க. ஆனால் அது முக்கியம் இல்லைங்கோ. எது முக்கியமானது? இது பேச மாட்டேங்காங்க. எவனாவது ஒருத்தன் கள்ள சட்டை போட்டு வந்தோன்னா அவனுக்காக பிரசங்கம் ஓடிட்டு இருக்கும். முடிய வச்சேனா வைக்கலையா, எப்படி இவ்வளோ நீளம் நீங்கள் வளர்க்கலாம், இப்போ எவ்வளோ ஒரு உன்னதமான பிரசங்கத்தை எவ்வளோ சீப்பாகிட்டாங்க பாருங்கள். கவனிங்க, எவ்வளோ அழகாக வசனம் இருக்குது பாருங்கள். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனை எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்டிருக்கிற வசனம் தானே. மேலும் நான் புதிய கற்பனை உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாக இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்குகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளில் இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினால் தான் போகும் இடம் இன்னதென்று. பாருங்களேன், எந்த அளவுக்கு வாக்கிங் இந்த லவ்ல நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எதிர்காலத்தை கூட பிரகாசமாக உங்களால் பார்க்க முடியுமா? யூ ஆர் வாக்கிங், அதாவது வாக்கிங் இன் லவ்னா என்ன அர்த்தம்னா வாக்கிங் இன் த லைட். எல்லாம் சொல்லுங்க, அன்பிலே நடக்கிறவர்கள் ஒளியிலே நடக்கிறார்கள். என்னம்மா இருக்கு பாருங்க. போகும் இருளில் இருக்கிறவனுக்கு என்ன நடக்குது, எங்கே போகிறோம் ஒன்றுமே தெரியாதான். ஆனால் அன்பில் வாக் பண்ணுறவனுக்கு போகிற இடமே அவனுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு 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 அற்புதமான பார்வை அங்கே என்ன பண்ண ஆரம்பிக்குது, உண்டாக ஆரம்பிக்கிறது. பாருங்கள் பிள்ளைகளே, அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்க பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் எல்லாம் சொல்கிறாரு. உங்கள் பாவத்தில் அவர் என்ன பண்ணிட்டார், மன்னிச்சிட்டாரு. நீங்களும் அது மாதிரி என்ன பண்ண ஆரம்பிங்க, வாழ ஆரம்பிங்க. என்ன பார்த்தோம் இன்னைக்கு? அன்பிலே பரிசுத்தம். எல்லாம் சொல்லுங்கள், அன்பிலே பரிசுத்தம். பரிசுத்தத்தின் உச்சம்னா ஏதோ வெளியின் தோற்றங்களால் நடக்கிற ஒரு காரியமே கிடையாது. பரிசுத்தத்தின் உச்சம் அல்லது பரிசுத்தத்தில் வளருதல் என்று சொன்னாலே பரிசுத்தத்துக்கும் எதுக்கும் தான் சம்பந்தம் இருக்குது, அன்புக்கும் சம்பந்தம் இருக்குது. ஆமென். நீங்கள் உண்மையிலே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி வர்றீங்கிறதுக்கான அளவுகோல் எந்த அளவுக்கு உங்களால் மற்றவங்களை நேசிக்க முடிகிறது, மன்னிக்க முடிகிறது, ஏற்றுக்கொள்ள முடிகிறது, இதுதான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஆமென். இப்போ இது ஒரு டிமாண்டாக உங்கள் முன்னாடி வைக்கப்பட்டால் அது பிரமாணம். ஆனால் இது ஒரு சப்ளையாக வைக்கப்படுகிறது. சப்ளையான்னு அர்த்தம், நீங்கள் எப்படி இருந்தாலும் அவர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் குறைவுகளோடு கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அதனால தான் நான் இப்போ இதை ப்ரீச் பண்ணும்போது நிறைய பேருக்கு அவங்களுக்கு கஷ்டமாயிடுது. என்ன சொல்கிறோம், அப்படிலாம் குற்றம் குறைகள் இருக்கும்போது கடவுள் ஆசீர்வதிக்க மாட்டார், இதெல்லாம் விட்டுட்டு வந்தாதான் அவர் உனக்கு ஏதாவது பண்ணுவார். அப்போ அப்படி பண்ணுற கடவுளையே நான் பார்த்தேன்னா நானும் மக்கள்கிட்ட எப்படி இருப்பேன்? நீ இதெல்லாம் விட்டுட்டு நீ என்னைக்கு கரெக்டாக இருக்கியோ அன்றைக்கி தான் நேசிப்பேன். ஏன்னா எனக்கு என்ன கிடைக்குதோ அதை தான் என்னால் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். புரியுதுங்களா? ஆனால் நான் தகுதியில்லாத நிலையில் ஒரு மேலான அன்பை நான் பெறும் பொழுது நானும் கூட இங்கே தகுதியில்லாத மனிதர்களுக்கு மேலான அன்பை கொடுக்க ஆரம்பிப்பேன். நான் பெறுகிற விதம் இலவசமாக இருந்தால்தான் கொடுக்கிற விதமும் இலவசமாக இருக்க முடியும். அதனால தான் இயேசு சொன்னார், இலவசமாய் பெற்றீர்கள். ஆனால் நம்ம இலவசமாக பெறலையே அப்படிங்கிற மாதிரி தானே போதிக்கப்படுது. சும்மா கொடுத்துருவாரா, சும்மா கிடச்சிருமா, சும்மா வந்துருமா, இப்படியே பேசினோடனே நம்ம என்னெல்லாமோ பண்ணி தான் கிடைக்குதுங்கிறதுனால நம்மளும் யாருக்கும் என்ன பண்ணுறது கிடையாது, ஒன்றத்தையும் செய்யாத மனநிலை வந்துடுது பாருங்கள். அப்போ எப்போ வருதுன்னா, பெறுகிற விதம் தான் கொடுக்கும் விதத்தை தீர்மானிக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், பெறுகிற விதம்
கொடுக்கும் விதத்தை தீர்மானிக்கிறது. ஆமென். இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம பரிசுத்தத்தில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குறோம் அப்படிங்கிறது அன்பு கூறுவதின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஆமென். எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. வாவ். எத்தனை பேருக்கு இன்றைக்கி சாயங்காலம் வந்து சந்தோஷம்? ஆமென். ஆண்டவர் உங்களோட பேசினாரா? நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, உங்களுக்கே அந்த தன்மையை கடவுள் தருவார். நேசிக்க முடியாத கணவனை நேசிக்க முடியாத மனைவியை நேசிக்க, மன்னிக்க முடியாத உறவுகளை மன்னிக்க கடவுள் உங்களுக்கு கிருபை தருவார். கடவுள் உங்களுக்கு கிருபை தருவார். நீங்கள் வந்து உங்கள் இயல்பில் அது சாத்தியமே கிடையாது. நீங்கள் கடவுள்கிட்ட போய் சொல்லிவிடுங்க, என்னாலலாம் முடியாது சுவாமின்ட்டு. அவர் சொல்வார், எனக்கும் அது ரொம்ப நல்லா தெரியும், ஆனால் நான் உனக்குள்ளே வரப்போகிறேன், என் அன்பை உனக்குள்ளே ஊற்ற போகிறேன். அதனால் சாத்தியமில்லாதெல்லாம் உன் வாழ்க்கையில் சாத்தியமாக போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. சில நேரத்தில் மன்னிக்க முடியாத துரோகங்கள்லாம் மனிதர்கள் பண்ணிட்டு போயிருப்பாங்க. யோசேப்பு வாழ்க்கையில் பாருங்கள், சொந்த சகோதரர்கள் அவனை வித்துடுறாங்க, கூலியில் தூக்கி போட்டுருந்தாங்க. எவ்வளோ காரியம் பாருங்கள். ஆனால் இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன தெரியுமா? அவ்வளோ பண்ண சகோதரர்களுக்கு இவன் நல்லா ஆனதுக்கப்புறம், பொதுவாக அந்த படத்துலலாம் ஹீரோ நல்லா ஆனால் வில்லன்களை பழி வாங்குவாங்க. வெற்றி நிச்சயம், பெரிய ஆளாகி என்னை என் வீட்டை எப்படி இடிச்சியோ அப்படியே நானும் உன்னை இடித்து உன்னை நடுத்தரவு கொண்டு வந்து பண்ணலை, உன் காலாண்டில் எழுதி வச்சுக்கோ அப்படின்னு தான் பண்ணுவாங்க. ஆனால் அதிலே பார்த்தீங்கன்னா கடைசியில் பாருங்கள், அப்படி ஒருத்தனை பழி வாங்குவது அன்பல்ல, அப்படி பண்ண ஆளை மன்னிக்கிறது தான் அன்புன்னா அந்த மூவியில் கூட முடிக்கிறாங்க. நம்ம சும்மா எல்லாம் சினிமாவை குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அப்போ கடவுள் பாருங்கள் எப்படிப்பட்ட கடவுள் நினைக்கிறீங்க நீங்கள்? அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு உங்களையும் என்னையும் அழைச்சிருக்கிறாரு. அப்போ யோசேப்பு அதுதான் பண்ணுறார். கோசேங்கிற ஒரு பெஸ்ட் நாட்டில் கொண்டு போய் அவன் அண்ணன் தம்பிக்கு வாழ்வு கொடுக்குறான். அவன் என்ன சொல்கிறான்? நீங்கள் என்னை தள்ளுனதுக்காகலாம் உங்களுக்கு நன்றி, ஏன்னா நீங்கள் தள்ளினீங்க, அவர் என்னை கரெக்டாக அங்கே கூப்பிட்டு வந்துட்டார் அப்படின்ட்டாங்க. விசா இல்லாமல் பாஸ்போர்ட் இல்லாமல் கரெக்டாக வந்து சேர்ந்துட்டேன் நான். உங்கள் எல்லா செயலுக்கும் நன்றி. ஆமென். ஆமாம், சிலர் உங்கள் வாழ்க்கையில் பண்ணக்கூடிய தீமைகளை கடவுள் உங்களுக்கு நன்மையாக மாற்றுவார். ஆமென். நீங்கள் அதனால் மனுஷனை ரொம்ப இது பண்ணிக்காதீங்க. மனுஷன் எப்படின்னா அவனுக்கு கிடைச்சது தான் உங்களுக்கு தருவான். உங்களிடம் சிலர் பகைமையை, வெறுப்பை, ஏமாற்றங்களை எப்போவுமே தராங்கன்னா நீங்கள் அந்த ஆளை எப்படி பார்க்கணுன்னா, அவரும் பாதிக்கப்பட்ட ஆள் தான், பாவம், அவர் கிடைச்சது தான் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு புது வித்தை கடவுள் தரார். ஆமென். ஒரு புதிய ஆவியை அவர் உங்கள் மேலே ஊற்றுக்கிறார். அவருடைய அன்பை அவர் உங்கள் மேலே பொழிகிறார். இதனால் நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் பெரிய அன்பின் அதிபதியாக நீங்கள் போயிடுவீங்கன்னு நான் சொல்ல வரல. முதல்ல நீங்கள் சுகமாவீங்க. ஓ தேங்க்யூ டாடி, என்ன அவர் நேசிக்கிறார், என் மேலே அன்பு செலுத்துகிறார், என்னை வாழ வைக்கிறார், என்னை விடமாட்டார், எனக்கு உண்மையாக அவர் இருப்பார். நிறைய நேரம் நம்மளுடைய கேரக்டர்ஸே அவர் கேரக்டர்ஸை பார்க்க தான் வருது. நிறைய நேரம் சில காரியங்கள்லாம் சோர்வாக இருக்கும்போது ஆண்டவரோட பேசும்போது அவர் என்கிட்ட இப்படி ஒரு விஷயம் கேட்குறதா தான் நான் எப்போதுமே உணர்கிறேன். எல்லாமே வர மாதிரி இருக்கு ஆண்டவரே, என்னத்தை போங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு சலிப்புலாம் தட்டும் சில நேரம். அப்போ அந்த மாதிரி டைமில் ஆண்டவர் என்கிட்ட சொல்கிறது இதுவாக தான் இருக்கும், எல்லாத்தையும் விட்டுரு, நான் உனக்கு உண்மையாக இருந்தேனா அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் உனக்கு உண்மையாக இருந்தேனா. பார்த்தா அதுக்கு முன்னாடி அதுக்கு பிறகு பேசுகிறதுக்கு வார்த்தையே வராது. அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க அப்படி பேசிட்டாங்க, இவங்கெல்லாம் ஏன் எனக்கு இப்படி செய்யலை, இப்படி 1000 ஓடும் பாருங்க. ஆனால் ஒரு ஒரே லைனில் சொல்கிறார், அதெல்லாம் விட்டுரு, நான் உனக்கு உண்மையாக இருந்தேனா. ஆமாம் ஆண்டவரே, அவ்வளோதான், நீ என்ன பாரு, என் சாயலுக்கு ஒப்பா நீ மாறு, அந்த சாயலை நீ போய் இந்த பூமியில் வெளிப்படுத்து, அவ்வளோதான். எஸ், you are a faithful and covenant keeping God. Hallelujah. பைபிள் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு ஏற்ற மாதிரி கடவுள் மாறுறது இல்லைங்க. ஆனால் கடவுள்
அவர் சாயலுக்கு ஒப்பாக உங்களை மாத்துறார். He is a faithful God. அவர் உண்மையுள்ள தேவன். அப்போ நான் எடுத்த உடனே பரிசுத்தம் அப்படிலாம் போட்டு இது பண்ணாதீங்க. அவரை பாருங்க, அப்பா நீர் உண்மை உள்ளவர். கொஞ்ச நாள்ல நீங்க பாருங்க, உங்களுக்கே அந்த உண்மை தன்மைகள் வர ஆரம்பிச்சிட்டோம். நீர் பொய்யுரையாதவர், நீர் வாக்கு மாறாதவர், நீர் சொன்னதை செய்கிறவர். இப்படி அவரை பார்த்துட்டே நீங்க வர வர அந்த சாயல் உங்களுக்குள்ள தன்னால வருங்க. நீங்க ட்ரை பண்ணிலாம் அதை கொண்டு வர வேண்டியது கிடையாது. நீங்க ட்ரை பண்ணீங்கனாலே அதுக்கு பேர் மதம். நான் என் முயற்சியினால் ஒன்றை உருவாக்க போகிறேன்னா தட்ஸ் கால்ட் ரிலீஜியன். நான் அதை உங்களுக்கு போதிக்கல. நான் உங்களுக்கு பேசுவது தேவனுடைய கிருபையை பேசிட்டு இருக்கிறேன். அது உங்களுக்குள்ள அதை கொண்டு வரும். அது நமக்குள்ள இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் அது அங்கேருந்து தான் வர முடியும். அவர் தான் உங்களுக்கு அதை தர முடியும். அவர் தான் அதை உங்களுக்குள்ள ஊற்ற முடியும். யோசேப்பு பார்த்தான், நீங்கள்லாம் எனக்கு தீமை செஞ்சீங்க, ஆனால் கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஆமென். அவனுக்கு என்னன்னா, தீமை செஞ்ச சகோதரர்கள் எப்படி மன்னிக்க முடிஞ்சுச்சு? ஏன்னா நீங்கள்லாம் எனக்கு தீமை பண்ணது நிஜம்தான், ஆனால் நீங்கள் பண்ண அம்புட்டு தீமையையும் அவர் எனக்கு நன்மையாய் முடிய பண்ணியிருக்கிறார். நான் எனக்கு தீமை பண்ண உங்க சாயலை இந்த பூமியில வெளிப்படுத்த முடியாது. எனக்கு நன்மை செய்த என் அப்பாவின் சாயலை இந்த பூமியில வெளிப்படுத்துவதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆமென். அவரை பாருங்க, பரிசுத்தம்லாம் அப்படியே பொங்கி வழியுங்க. ஆனால் பரிசுத்தம்னா என்னங்கிறது நீ கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு போய் வெள்ளச்சட்டை போட்டுருவீங்கிறது கிடையாது. அன்பின் இருதயமாக, மன்னிக்கிற ஒரு இருதயமாக மனிதர்களை நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கும் போது சிலர் சொல்கிறது கூட உங்களை ஹர்ட் பண்ணாதுங்க. புரியுதா? நீங்கள் இன்னொரு நிலைக்கு போயிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா, அப்புறம் இது இப்படி இருந்தால் அப்புறம் இது வாயிலிருந்து வேறு இது வராமல் வேறு என்ன வரும்? அதுதான் வரும். பாவம், ஐயோ பாவம், அப்படி பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க நீங்கள். ஆமாம், சிலர்லாம் நான் சில காரியங்கள்லாம் பண்ணி எல்லாமே பண்ணி பார்த்தா அவங்க பண்ணுறது பார்க்கும்போது எனக்கு அது ஒரு சோர்வாக, ஒரு ஆரம்ப நாட்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ அப்படின்ட்டு. அப்புறம் தான் இந்த நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதுங்க வசனத்துக்கு எனக்கு அர்த்தம் அப்போ தான் புரிஞ்சிச்சு. ஓஹோ, பெரிய சோர்வே இதில் தான் இருக்குது போல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா பாவம் அறியாப்பில்ல எனக்கு. அப்புறம் தான் இந்த இதெல்லாம் புரியுது. சிலுவையிலே சொல்கிறாரு பார்த்தீங்களா, பிதாவே தாங்கள் செய்கிறது என்னதென்று பாவம். ஆமாம், ஒன்றும் புரியல. நீங்கள் நான் அனுப்பின பெரிய பரிசுனே தெரியாமல் என்னை பிச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தெரிஞ்சுதுன்னா மன்னிங்க, அவங்களுக்கு என்ன விளங்கலையே, அவங்களுக்கு உதவ வந்தவர்னே அவனுக்கு புரியலை, நன்மை செய்ய வந்தவர்னே தெரியல. பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று. கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏசுநாதர் மாதிரி ஆயிடுவீங்க. சிலர் ஆல்ரெடி அப்படி தான் ஆகிட்டு இருக்கிறீங்க. ஆமென். அறியாப்பில்ல தெரியாமல் பேசிட்டுன்னு உங்கள் லாங்குவேஜில் சொல்லிகிட்டு இருப்பீங்க. பிதாவே நம்ம அவங்கள மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்னு ஆகிடுவீங்க அவங்க. ஆமாம், உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், என்னன்னா நமக்குள்ளே இப்படி ஒரு தன்மைகள்லாம் வருமா அப்படின்னு அவங்கள அப்படி ஆக்கிடுவார் கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கலாம். டாடி, இந்த இரவு நேரத்திற்காக நன்றி. We are the partaker of divine nature. இந்த உலகத்தில் உண்டாகும் இச்சைக்கும் கேட்டுக்கும் நாங்கள் தப்பும்படி உம்முடைய திவ்ய சுவாபத்தில் எங்களை பங்குள்ளவர்கள் ஆக்கும் பொருட்டு மேன்மையான வாக்குத்தத்தங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் உனக்கு எல்லாம் செய்வேன்னு சொல்கிறீங்க, எங்கள் வாழ்க்கையை மாற்றுறீங்க. ஹல்லேலூயா. நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற தேவன். ஆண்டவரே, அதுனா என்ன, அதில் எப்படி நாங்கள் வளர முடியும், எல்லாத்தையும் இன்னைக்கு சாயங்காலம் எங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்ததற்காக நன்றி தகப்பனே. தேங்க்யூ டாடி. சமாதானம் உள்ள, அன்பு நிறைஞ்ச, வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை உங்கள் பிள்ளைங்க வாழ்த்த சுவாமி. இந்த வார்த்தை கேட்கிற எல்லா இருதயத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா இருதயத்தின் மேலே ரோமர் 5:5 நான் பேசுகிறேன். மேலும் நமக்கு அருளப்பட்ட மேலும் பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இருதயங்களிலும் பரிசுத்த ஆவியினாலே வருகிற அந்த அன்பை நான் பேசுகிறேன் சுவாமி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். டிவைன் ப்ராஸ்பரிட்டி மட்டும் இல்லை, டிவைன் லவ் அந்த இடத்துல நான் பேசுகிறேன். ஐ ஸ்பீக் டிவைன் லவ், ஐ ஸ்பீக் சூப்பர் நேச்சுரல் லவ். எவ்வளோ நாளாக காயப்பட்டிருக்கிற இருதயங்கள் இப்பொழுது சுகம் அடையட்டும்.
பிரிந்த உறவுகள் இணையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாருங்க அந்த ஏரியாவில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை தவறாக புரிந்து கொண்டவர்கள் சரியாய் புரிந்து கொள்ளவும், அந்த மாதிரி உறவுகளில் இருக்கிற சில ப்ராப்ளத்தை இன்னைக்கு சால்வ் பண்ணுவார். எப்போவுமே ஒரு வசனத்தை தேவன் அனுப்புகிறாருன்னா அதை அவர் உறுதிப்படுத்துவார். இன்றைக்கி நான் இங்கே வர்ற வரைக்கும் தெரியாது இதை நான் பிரசங்கம் பண்ண போகிறேன்ட்டு. ஆனால் இங்கே வந்து இவ்வளோ நேரம் என்னால் முடிக்க முடியாத அளவுக்கு இதை பேச அவர் வைக்கிறாருன்னா அப்போ இதை அவர் அனுப்புகிறாருங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. இதற்கான கனிகளை, இதற்கான ஒரு செயல்களை உங்கள் உறவுகளில் உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பாங்க. ஆமாம் 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 ஆமாம். ஒரு 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 எப்போவுமே அந்த உறவுகளில் இருக்கிற சில சிக்கல்கள், எத்தனையோ வருஷம் எப்போமோ சொன்ன வார்த்தை தூக்கி தூரப்படுங்க அந்த குப்பையெல்லாம். உங்கள் ஆவிக்குரிய மெச்சூரிட்டியை அதுதான் தடுத்துக்கிட்டு இருக்கு. நிறைய நேரம் தூக்கி தூர போடுங்க. Forgive them. Father, forgive them. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்க. தன்னை துப்புன, தன்னை குத்துன, தன் தாடியை பிடிச்சி இழுத்த, தன்னை அவமானப்படுத்தின, தான் மேலே ஒரு தப்புமே இல்லை. ஆனாலும் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அவர் சொன்னார். ஏன்னா புரியாத ஒரு உலகம் அவருக்கு அதை செய்தது. ஆனாலும் அவர் அந்த உலகத்தை நேசித்தார். தேங்க்யூ ஃபாதர். இப்படிப்பட்ட இதெல்லாம் எங்கள் இயல்புக்கு ரொம்ப பெருசு. ஆனால் எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. லார்ட் ஹெல்ப் மீ, லார்ட் ஹெல்ப் மீ, ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப் மீ. நீங்கள் ஆசையாக கேளுங்க. ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. உங்கள் அன்பில் நான் வளர, உங்கள் அன்பில் நான் அப்படியே பெருக, உங்கள் அன்பில் நான் மேலான நிலைகளுக்கு நான் வர எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சுவாமி. தேங்க்யூ டாடி. என்னை பகைத்தவர்களுக்காக கூட நான் ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக. கர்த்தாவே பாவம் அவங்களுக்கு இருந்த அழுத்தம், என்னமோ பேசிட்டாங்க, எனக்கு ஏதோ பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு மன்னிக்கிறேன் சுவாமி. அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். பாருங்கள், இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ரேடிக்கல் ஷிஃப்ட்டை கொண்டு வர ஆரம்பிக்கும். நீங்கள் யோசித்திராத பிரேக் த்ரூஸ் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. டாடி, அந்த பலனை நான் அந்த இடத்துல பேசுகிறேன், அந்த கிருபை அந்த இடத்துல பேசுகிறேன். இது ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைகள் மேலே அதை நான் பேசுகிறேன். கணவன் மனைவிக்குள் இருக்கிற கசப்புகள் வெறுப்புகள் மறைவதாக, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு இருக்கிற கசப்புகள் மறைவதாக, மாமனார் மாமியார் என்னெல்லாமோ உறவுகளுக்குள்ள என்னென்ன வெறுமைகள் இருக்கோ அந்த சகலவித கசப்பும் தேவ அன்பினால் விழுங்கப்படுவதா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். நீங்கள் உதவி செய்கிறதுக்காக நன்றி. இந்த வீக்லேயே நாங்கள் நிறைய டெஸ்டமனிஸ், நிறைய ஃப்ரூட்ஸை நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் செய்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வாவ் வாவ். கம்மிங் வீக்ஸில் இன்னும் நிறைய பேசலாம். இது பற்றி நிறைய காரியங்கள் நம்ம பகிர்ந்து கொள்வோம். இப்பொழுது கர்த்தருக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஆமென். நான் சொன்ன கிவிங் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? கர்த்தர் எனக்கு கொடுத்தார் அப்படிங்க ரெப்ரசன்ட் பண்ணுது. ஃபர்கிவ்னஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? தேவன் என்ன மன்னித்தார் அப்படிங்கிறத காட்டுது. ஆமென். ஸோ கரங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க, இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஊழியம் செய்திருந்தால், இந்த வார்த்தைகளால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னா, நீங்களும் இந்த நல்ல நிலத்திலே விதைக்கும்படி அழைக்கிறேன். கூகுள் பே மூலம், அக்கௌண்ட் மூலமாக உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் இந்த நல்ல நிலத்திலே நீங்கள் விதைக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.